மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை விஞ்ஞானமும் மெஞ்ஞானம் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கு நிறையவே நேயர்களுடைய கேள்விகள் வந்திருக்கின்றன. அவற்றை நாங்கள் பார்க்கலாம் என்று இருக்கிறோம். அதற்கு முன்பதாக எங்களுடைய நாயன்மார்களில் முக்கியமானவராகிய திருஞான சம்பந்த பெருமானுடைய குரு பூஜை சென்ற 19ஆம் தேதி வந்தது. உங்கள் எல்லோருக்கும் பலருக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். அவருடைய குரு பூஜை பற்றிய விளக்கங்களை இங்கே உங்களுக்கு கூறுவதற்காக வழக்கம்போல் டாக்டர் அவர்கள் இங்கே கலியகத்துக்கு வந்திருக்கிறார். அதை பற்றிய விளக்கங்களை கூறிக்கொண்டு பின்பு நாங்கள் நிறையவே நேயர்களுடைய கேள்விகளை எடுத்துக்கொள்வதாக இருக்கிறோம். எனவே இன்றைய நிகழ்ச்சியிலே கூடுதலாக நேயர்களுடைய கேள்விகள், ஏற்கனவே இருக்கின்ற கேள்விகளோடு நீங்களும் வரலாம். நாங்கள் அதற்கான அந்த நேரத்தை உங்களுக்கு அறிவிப்போம். எப்பொழுது நீங்கள் இணைப்பில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்துவோம். அப்போது நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். முக்கியமாக நேயர்கள் ஒன்றை தயவு செய்து கவனிக்க வேண்டும். ஏற்கனவே கேட்ட கேள்விகளை திரும்ப கேட்பதால் எங்களுக்கு மற்ற முக்கியமான கேள்விகளை எடுப்பதற்கு நேரம் இல்லாது போய்விடுகிறது. எனவே தயவு செய்து கேட்ட கேள்விகளை தவிர்த்து கொண்டு புதிதாக நீங்கள் கேள்விகளோடு வரலாம். அதில் எல்லோருக்கும் பயன்பெறக்கூடிய கேள்விகளாக இருந்தால் நல்லது. தனிப்பட்ட உங்களுடைய ஒரு விடயத்தை மட்டும் ஒரு கேள்வியாக கேட்காமல் பொதுவான கேள்வியாக எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு வினாவாக இருந்தால் அது ஒரு பயனுள்ள ஒரு முயற்சியாக இருக்கும் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு இப்பொழுது டாக்டர் அவர்கள் உங்களோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே. வணக்கம் கீதவான நேயர்களே. உங்களை மீண்டும் மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சி மெஞ்ஞான உண்மைகளை விஞ்ஞான ரீதியில் விளக்கும் முயற்சியாக தொடங்கியது. அப்பொழுது இது அந்த நேரத்தில் தொடங்கி இன்றைக்கு இது பரிணமித்துள்ள விதத்தை பார்த்தால் இது சைவத்தின் குரல் போல இருக்கின்றது. அப்படியான அதே நேரத்திலே பார்த்தால் இதிலே இந்த சைவம் என்பது பலர் நினைப்பது போல ஒரு தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இனக்குழுமத்துக்கு அல்லது மக்கள் கூட்டத்துக்குரிய ஒரு சமயம். இது இஸ் a religion for certain people, or it's a sect or a cult for certain people என்றது அல்ல. It is a cosmic truth. அந்த எங்களுடைய சமயத்திலே சொல்லுவார்கள், எல்லா தத்துவங்கள் மற்ற தத்துவங்கள் சமயங்கள் எல்லாவற்றையும் சொல்லுவார்கள் ஏகதேச ஞானம் என்றால் they are confined to the regional
டாமினன்ட். சில பிரதேசத்துக்கு, சில மக்கட்கூட்டங்களுக்கு, சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு பொருந்தக்கூடிய ஞானத்தை தருகின்ற தத்துவங்கள் சமயங்கள். ஆனால் சைவம் இவ்வாறு ஏகதேச ஞானம் அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்கட்கூட்டத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பொருந்தக்கூடியதல்ல. இது எல்லா மக்களுக்கும், மக்கள் மட்டுமற்ற தேவர், நாகர், சுரர், அசுரர் முதலிய பல்வேறு மக்கட்கூட்டத்துக்கும் கூட இந்த சைவத்தினுடைய தன்மை விளங்குகின்றது. கோடானு கோடி அண்டத் தொகுதியில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. அதே நேரம் இது காலத்தால் மாறாதது, எல்லா காலங்களிலும் பொருந்தக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த யூனிவர்சல் ட்ரூத் அல்லது காஸ்மிக் ட்ரூத் அதே நேரம் எந்த ஒரு சமயங்களுடனோ தத்துவங்களுடனோ கொள்கைகளுடனோ அது முரண்பட்டு நிற்காமல், அதுதான் முக்கியமான, not in conflict, yes, or not conflicting with the other faiths and other religions, other philosophies. அது கடவுள் உண்டென்று சொன்னாலும் சரி, இல்லை என்று சொன்னாலும் சரி, எல்லாவற்றினுடைய நல்ல விடயங்களையும் உள்வாங்கி தன் அகத்தே கொண்டுள்ளது சைவம். எங்களுடைய பிலோசபியிலே அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம். அதாவது எங்களுடைய தியாலஜி அல்லது பிலோசபியில, சைவத்தினுடைய பிலோசபியில we can include all other religions and philosophies of the past, present and future. எங்களுக்கு தெரியும் எத்தனையோ சமயங்கள் தோன்றி நின்று மறைந்து விட்டன. இன்றைக்கு புதபொருள் ஆராய்ச்சியாளர்கள் செய்கின்ற பொழுது சுமேரியாவில் இருந்த கடவுளர்களை பற்றி சொல்லுகின்றார்கள், கிரேக்கத்தில் வழிபட்டு வந்த கடவுளர்களை பற்றி சொல்கிறார்கள், ரோமர்கள் வழிபட்டு வந்த கடவுள்கள் தெய்வங்கள் வழிபாட்டை பற்றி சொல்கிறார்கள், பெகன்ஸ் வழிபட்ட கடவுள்கள் வழிபாடுகளை பற்றி சொல்லுகின்றார்கள். இப்படி பல சமயங்கள் தோன்றி நின்று அழிந்த போதிலும் இந்த எல்லா சமயங்கள், இன்றைக்கு இருக்கின்ற சமயங்களாகிய எல்லா சமயங்கள், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம், அவற்றின் பிரிவுகள் இருக்கின்றன. இப்போ கிறிஸ்தவத்தை எடுத்துக்கொண்டால் கத்தோலிக்க பதவியும் இருக்கின்றது, புரொட்டஸ்டாண்ட் மதம் இருக்கின்றது, இவஞ்சலிஸ்ட் இருக்கின்றார்கள், பென்டிகோஸ்ட் இருக்கின்றார்கள். அதே மாதிரியாக மோர்மன் சர்ச் என்று சொல்லி அவர்கள் அமெரிக்காவை மையமாக கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி பலவிதமான திருச்சபைகள் இருக்கின்றன. அதே மாதிரியாக இஸ்லாம் மதத்தை எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் மதத்தில் ஏஷியா முஸ்லீம்கள், சுன்னி முஸ்லீம்கள் என்று இருக்கின்றார்கள், சூஃபி முஸ்லீம்கள் என்ற சிறு பிரிவு இருக்கின்றது. இப்படி பலவிதமான பிரிவுகள் இருக்கின்றன. பௌத்த மதத்தை எடுத்துக்கொண்டால் ஹீனயானம், மகாயானம் என்ற பிரிவுகள் இருக்கின்றன. இப்படி ஜொராஸ்ட்ர மதம், சீக்கிய மதம், மற்றது கடவுள் இல்லை என்று சொல்பவர்களுடைய மதம், பகுத்தறிவுவாதிகளுடைய மதம், இப்படி பலவிதமான எல்லா மத கொள்கைகளையும் கூட உள்வாங்கக்கூடிய பிளெக்சிபிலிட்டி தனிதத்தில் இருக்குது. எல்லா மதங்களும் எல்லா கொள்கைகளும் இதுக்குள்ளே அடங்கக்கூடிய தன்மை ஒன்று இந்த சைவத்திலே இருக்கின்றது. அதே சமயம் இது அவைகளில் ஒன்றாக நில்லாமல் அவைகள் எல்லாவற்றிலும் பார்க்க மேம்பட்டு எல்லா கொள்கைகளையும் உள்வாங்கி அதே நேரம் தான் தனித்துவமாகவும் நிற்கின்றது. As it accommodates and acknowledges all other religions and philosophies of the past, present and future, it still retains its individuality. That is a speciality of the Saiva. சொல்லுவார்கள், ஓது சமயங்கள் பொருள் உணர்வு நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உளப்பலவும். பார்க்க வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது வேறு வேறு சமயங்கள், வேறு வேறு வேத புஸ்தகங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று ஒத்துக்கொள்ளாமல் ஒன்றோடொன்று முரண்படுவன போல பல உள்ளன. இவற்றுள் யாது சமயம் பொருள் நூல் யாது இங்கு எண்ணின். இதுக்குள்ளே எதுதான் உண்மையான சமயம்? இதில் உண்மையை சொல்லுகின்ற புஸ்தகம் எது? ஒருவர் விவிலிய வேதத்தை சொல்லுகின்றார், இன்னொருவர் திருக்குர்ஆனை சொல்லுகின்றார், இன்னொருவர் திரிபுடகத்தை சொல்லுகின்றார், இன்னொருவர் குரு நானக் இயற்றிய கிரந்த புஸ்தகத்தை சொல்லுகின்றார், இன்னொருவர் பகவத்கீதையை சொல்லுகின்றார். இப்படி ஒவ்வொரு விதமான புஸ்தகங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் தம் சமயத்தை தான் சொல்லுகின்றார்கள். சொல்லுவார்கள், இத்தேவர் அவர் தேவர் தேவரவர் என்றிங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே என்று மாணிக்கவா சொல்கிறார். ஒவ்வொருவரும் தன்னுடைய கடவுள் தான் கடவுள், இல்லை அந்த கடவுள் கடவுள், இந்த கடவுள் கடவுள் இல்லை என்று சொல்லி பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே, இப்படியெல்லாம் பொய்யுரைகள் பேசி மயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பூமியிலே என்று மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். இதுவும் மாணிக்கவாசகர் சொல்கிறார். எல்லா சமயவாதிகளும் என் சமயம்தான் சமயம், என்னுடைய சமயம்தான் உண்மையை சொல்லுகின்றது என்று சொல்லி ஒவ்வொருவருடன் வாதித்து மலைந்து போனார்கள். இப்படிப்பட்ட வேறுபாடுகள் உள்ள உலகத்திலே எல்லா சமயங்களையும் ஒன்றாக காணுகின்ற பார்க்கும், அதாவது டோட்டாலிஸ்டிக் வியூ,
வந்து சைவத்துக்குரியது. அதே சமயம் இதில் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவார்கள், ஒன்று அகநிலை நோக்கு, மற்றது புறநிலை நோக்கு. இப்போ அகநிலை நோக்கண்டா சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் அல்லது அப்ரோச், புறநிலை நோக்கண்டா ஒப்ஜெக்டிவ். அதிலிருந்து நான் சைவனாக இருந்தாலும் சரி, அதில் இருந்தாலும் சரி, அதிலிருந்து புறம்பாக நின்று கொண்டு பார்க்கின்ற நோக்கு இந்த நோக்கு. அதாவது அந்த ஒப்ஜெக்டிவ் அப்ரோச்சும் இருக்கின்றது, அதே நேரம் ஒரு டோட்டலிஸ்டிக் அப்ரோச்சும் இருக்கின்றது. இதனாலே சைவம் வந்து ஒரு ஹாலிஸ்டிக் வியூவாக இருக்கின்றது. அப்ப இந்த யாது சமயம் யாது பொருள்நூல் இங்கு என்றால் இது ஆகும் அது அல்லது எனும் பிணக்கது என்று, இதுதான் புத்தகம், இதுதான் சமயம், அது இல்ல புஸ்தகம், அது அல்ல சமயம் என்றும் பிணக்கது இல்லாமல் நீதியினால் இவையாவும் ஓரிடத்தே காண நின்றது யாது ஒரு சமயம் அது சமயம். நீதியினால எல்லா சமயங்களையும் ஒரே இடத்திலே பார்க்கக்கூடியதாக நின்றதோ எது சமயமோ அதுதான் சமயம், அது பொருள் நூல். அப்படி பார்க்கின்ற நூல் தான் உண்மையான பொருள் நூல். ஆகையினால் இவை இரண்டும் அது மறை ஆகமத்தே அடங்கியிடும். இப்படிப்பட்ட நோக்கும் the totalistic view and the objective view, இது ரெண்டும், இந்த holistic viewம் இந்த அப்ரோச்சும் இந்த மறை, அருமையான மறைகள், மறை என்றால் வேதங்கள். தங்கள் தமிழிலே எங்களுக்கு வடமொழியிலே சமஸ்கிருதத்திலே எங்களுக்கு 4 வேதங்கள் எங்களுக்கு அடிப்படையாக இருக்கின்றன. ரிக்வேதம், ஜசுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம். இந்த வேதங்கள் எங்கள் உண்மைகளுக்கு அடிப்படை. இந்த அருமறை ஆகமங்கள் எங்களுக்கு 28 ஆகமங்கள் அடிப்படையாக இருக்கின்றன. 207 உப ஆகமங்கள் இருக்கின்றன. எல்லா கோயில் கிரியைகளும் ஆகமத்தின்படிதான் நடக்கின்றது. இப்போ வேதங்களில் எடுத்து பார்த்தால் அங்கே எப்படி கோயில் கட்ட வேணும், எப்படி பூஜை செய்ய வேணும் என்ற மரபுகள் கிடையாது. வேதங்களிலே அஷ்டாங்க யோகத்தை பற்றிய விரிவான விளக்கங்கள் கிடையாது. வேதங்கள் பொதுவாக சொல்லும், சத்தியம் பத, தர்மம் சர, உண்மை பேசு, தர்ம வழியின்படி நடக்கும் என்று சொல்வது. ஆகமங்கள் சிறப்பாக சொல்லும். அதனால்தான் வேதம் பொது நூல், ஆகமம் சிறப்பு நூல் என்று சொல்வார்கள். இவையெல்லாம் இந்த நூல்களிலே இப்படிப்பட்ட தன்மை இருக்கின்றது. இவை இரண்டும் அரணடி கீழடங்கும், இவை இரண்டும் இறைவனுடைய அடிக்கு கீழே அடங்கும். இவ்வாறு ஒரு டோட்டலிஸ்டிக் வியூவாக பார்க்கிற இந்த சைவ சமயத்திலே எங்களுடைய நாயன்மார்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. எங்களுடைய 63 நாயன்மார்களையும் எடுத்து பார்த்தால் அதிலே திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் என்ற நாயனாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவர் சீர்காழியிலே அவதரித்தவர். சீர்காழியிலே அவர் பிறந்த காலத்திலே, அவருடைய பிறந்த காலத்தை சொல்லுவார்கள், அந்த அவருடைய பிறப்பை வந்து ஒரு அவதாரம் என்று தான் சொல்லுகிறார்கள். அவருடைய பிறந்த நாளை பற்றி கூட இப்பொழுது கணிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார்கள். அவருடைய பிறப்பை சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள், அவர் வந்து அவதரித்தார் என்ற வார்த்தை தான் இந்த பெரிய புராணத்திலே காணப்படுகின்றது. அவர் வந்து இந்த பிறப்பை வந்து சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள், அவம்பெருக்கும் புல்லறவின் அமன் முதலாம் பரசமய, அதாவது உண்மையில்லாத நெறிகளையும் வாழ்க்கை நெறிகளையும் போதிக்கின்ற மற்ற சமயங்கள், அதாவது சமயங்களிலே உண்மையை தேடுகின்ற சமயங்கள் இருக்கின்றன, சைவம் உட்பட. அதே நேரம் உண்மை சமயம் என்று சொல்லிக்கொண்டு அவச்செயல்களை செய்கின்ற சமயங்களும் இருக்கின்றன. அதுவும் சைவம் உட்பட எல்லா மதத்திலையும் அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அவச்செயல்கள் செய்கின்ற சமயங்களுடைய அறிவின்மையை போக்கவும் பவம் பெருக்கும் புரைநெறிகள் பால்பட, அந்த மற்ற அவத்தை பெருக்குகின்ற நெறிகள் எல்லாம் பால்படுவதற்காகவும் ஊழிதொரும் தவம் பெருக்கும் சண்பையிலே, சண்பை என்பது சீர்காழியிலே, தாவில் சராசரங்களெல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். அவதாரம் செய்தார் என்ற வார்த்தை அங்கே காணப்படுகின்றது. அப்படி அவர் அவதாரம் செய்கின்ற காலத்தை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர் பிறக்கின்ற பொழுது என்ன அவருடைய நாளை சொல்லுகின்றார்கள். எல்லா கிரகங்களும் உச்ச நிலையிலே இருந்தனவாம். அருக்கன் முதல் கோள் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வலியுடன் நிற்க. அருக்கன் என்பது சூரியன். சூரியன் முதலான எல்லா கிரகங்களும் உச்ச நிலையிலே, ஜாதகத்திலே உச்ச நிலையிலே வர்க்க வலிமையோடு இருக்கின்ற நேரத்திலே, நல்ல ஓரையள நல்ல நேரம் வருகின்ற நேரத்திலே, திருக்கிழரும் ஆதிரை நாள் திருவாதிரை நட்சத்திரத்திலே திசை விளங்க பரசமய தருக்கொழிய சைவ முதல் வைதீகமும் தலை தோங்க. இப்படித்தான் அவர் பிறக்கின்றார். அப்ப அவர் பிறக்கின்ற காலத்தை சொல்கின்ற பொழுது எல்லா கிரகங்களும் உச்ச நிலையில் இருக்க வேண்டும். ஜோதிடத்தில் சொல்லுவார்கள், இந்த கிரகங்களில் வந்து 9 கிரகங்கள் சொல்லுகின்றோம் இல்லையா? அதில் வந்து ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன்,
வெள்ளி, சனி, அத்துடன் ராகு, கேது என்ற சாயா கிரகங்கள், உண்மையான கிரகங்கள், நிழற் கிரகங்கள். அந்த 9 கிரகங்களிலே 7 கிரகங்கள் முக்கியமானவை. ராகு, கேது, சாயா கிரகங்களை விட்டு பார்த்தால் அதிலே ராமச்சந்திரமூர்த்தி பிறந்த பொழுது, அவதாரம் நிகழ்ந்த பொழுது அவருக்கு 5 கிரகங்கள் உச்ச நிலையில் இருந்ததாக மகாபாரதத்திலே சொல்லப்படுகின்றது, ராமாயணத்திலே சொல்லப்படுகின்றது. வால்மீகி முனிவர் சொல்லுகின்றார் 5 கிரகங்கள் உச்ச நிலையில் இருந்தது. அவருக்கு வியாழன் உச்ச நிலையில் இருந்தது. வியாழன் உச்ச நிலையில் இருக்கிறார் என்றால் அது வியாழன் உச்சம் வருவது கடகத்தில், அது இருந்தது. வெள்ளி உச்ச நிலையில் இருந்தது. வெள்ளி உச்சம் வருவது மீன ராசியில. சனி உச்ச நிலையில் இருந்தது, துலாத்தில் இருக்கிறது. செவ்வாய் உச்ச நிலையில் இருந்தது, மகரத்திலே. புதன் உச்சநிலை இருந்தது, கன்னியில. இந்த 5 உச்சநிலையில் இருக்கிறதோட அந்த உச்சநிலையில் இருக்கிற இடங்கள் கேந்திர ஸ்தானங்களாக இருக்க வேண்டும். முக்கியமாக 1, 4, 7, 10 போன்ற இடங்கள் தான் கேந்திர ஸ்தானங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த லக்னத்திலிருந்து இந்த கேந்திர ஸ்தானங்களாகவும் இருந்து உச்சமாகவும் இருந்தால் அது ஒரு யோகம். இப்படி ஒரு கிரகம் உச்சம் பெற்று அந்த கிரகம் கேந்திர ஸ்தானத்தில் அமர்ந்தாலே ஒரு பெரிய யோகம். அப்ப ராமர் ஸ்ரீராமர் அவதரித்த பொழுது 5 கிரகங்களும் இப்படி உச்ச நிலையில் இருந்தன, 5 கேந்திரத்தில் இருந்தன. அதை சொல்வார்கள் பஞ்ச மகா புருஷ யோகம். ஜாதகம் செல்வர்களுக்கு தெரியும், இந்த 5 கிரகங்கள் உச்சமாயிருந்தால் ஒவ்வொன்றுக்கும் என்ன பலன் என்று இருக்கின்றது. ஆனால் சம்பந்தர் அவதரித்த பொழுது இந்த 7 கிரகங்களுமே உச்ச நிலையில் இருந்தன. சூரியன் உச்சமாயிருந்தது மேடத்திலே, சந்திரன் உச்சமாயிருந்தது இடபத்திலே. எங்களுக்கு தெரியும், சூரியன் மேஷராசியிலே சஞ்சரிக்கிற மாசம்தான் வருஷ பிறப்பு தொடங்குற சித்திரை மாசம். அப்ப அவர் பிறந்தது சித்திரை மாசத்திலே. ஏன்னா சூரியன் மேஷத்திலே இருக்கின்றார். அப்ப இந்த கிரக நிலையை போட்டு பார்க்கின்ற பொழுது இந்த காலம் 12ஆம் தேதி மே மாசம் 639ஆம் ஆண்டு. 639 12ஆம் தேதி மே மாசம் என்றால் ஏப்ரல் சித்திரை மாசம் எங்களுக்கு தெரியும் ஏப்ரல் 14, 15 அளவில் தொடங்கி மே 14, 15 அளவு வரைக்கும் வருகின்றது இல்லையா? இப்ப எங்களுக்கு இந்த முறை சித்திரை மாதம் எங்களுக்கு இப்பதான் மே மாசம் 14ஆம் தேதி முடிந்தது தமிழுக்கு. அதே மாதிரியாக அவர் பிறந்ததும் இந்த சித்திரை மாசத்துல 12ஆம் அந்த இதுல ஆங்கில தேதிக்கு 12ஆம் தேதி மே மாதம் 639ஆம் ஆண்டு பிறக்கிறார். 639 AD. பிறந்த நாள் புதன்கிழமை. இதெல்லாம் பெரிய புராணத்திலே இல்லை. ஆனால் பின்னோக்கி கிரக நிலையை வைத்து பார்க்கின்ற பொழுது பிடிக்கலாம். எப்பொழுது இந்த கிரகங்கள் இப்படி நிலையில இருந்தன, திருவாதிரை நட்சத்திரம் வர வேண்டும், 7 கிரகங்கள் உச்சநிலையாக வர வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது அவருடைய அவதார காலத்தை சொல்லுகின்றார்கள். இப்படி இது அவருடைய பிறப்பை பற்றி. அவருடைய பிறப்பை பற்றி அவரே சொல்லி இருக்கின்றார். அந்த பிறப்பு நிகழ்ந்த அதுக்கு முன்னர் அவதாரம் என்றால் எங்களுக்கு தெரியும், அவருடைய என்ன சொல்றது, முன்னர் இருந்த நிலைமை, இருந்த நிலையிலிருந்து இறங்கி வருதலைத்தான் நாங்கள் அவதாரம் என்று சொல்லுவோம். அப்ப முன்னிருந்த நிலையிலிருந்து அவர் இறங்கி வந்திருக்கின்றார் என்ற கருத்துக்கள் அவருடைய பாடல்களிலே தொனிக்கின்றன. அப்ப அந்த ஒரு பாட்டிலே அவரே சொல்லி இருக்கின்றார், முன் இருந்த நிலையிலிருந்த என்னை இவ்வாறு பிறக்க வைத்தனையே என்று சொல்லி அவரே அதை படிக்கின்றார். ஒரு விசேட இதுக்காக குறிக்கோளுக்காக அனுப்பி வைக்கிறார். மேலிடத்திலிருந்து இறங்கி வருவது அவதாரம். இந்த அவதாரம் என்ற சொல்லை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக புரிந்து கொள்ளாமல் பலர் இதை பிழையாக விளங்கி கொண்டு பல வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவதாரம் என்றால் என்றால் கீழே, அது விளங்க வேணும். மானம் என்று சொல்லுகிறோம், அவமானம் என்றால் மானம், கீழே இறங்குதல் அவமானம். அது மாதிரி அவதாரம் என்றால் மேநிலையில் இருக்கிற ஒரு ஆன்மா கீழே இறங்கி வருவதுதான் அவதாரம். அப்ப இதை அவர் சம்பந்தர் திருக்குற்றாலத்துக்கு போய் வழிபடுகின்ற பொழுது தன்னுடைய பாட்டிலேயே சொல்லுகின்றார், துறக்குமாறு சொல்லப்படாய் துருத்தியாய் திருந்தடு மறக்குமாறு இல்லாத என்னை, நான் உன்னை மறவாமல் அங்கே இருந்தேன் உன்னோட, மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து என்னை மயக்கி மண்ணின் மேல் புறக்குமாறு காட்டினாய், இந்த மண்ணிலே புறக்குமாறு நீதான் காட்டினாய், பிணிப்படும் உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய். இப்படி ஒரு பிணிபடுகின்ற இறக்கக்கூடிய உடம்பையும் கொடுத்து விட்டுட்டாய். இழுக்குகின்றது நீ, நான் என்ன இழுக்கு செய்தேன் உனக்கு என்று சொல்லி இது திருக்குற்றாலத்திலே அவரே சொல்லுகின்றார். சம்பந்தரே சொல்லுகின்றார். அப்ப பெரிய புராணத்திலே அவர் திருவவதாரம் என்று சொல்லுகின்றார். சம்பந்தருடைய இந்த பாட்டு அகச்சான்றாக அவர் இதற்கு முன்னர் மேலான நிலையிலே இறைவனோடு அவரை மறவாது நின்ற நிலையையும் இறைவன் அவரை புறக்குமாறு செய்ததையும் சொல்லுகின்றது. அப்ப அவருடைய நோக்கம் இந்த இதனூடாக தெரிய வருகின்றது இல்லையா?
அப்படிப்பட்ட சம்பந்தர் பிறந்தது வருகின்றது. அடுத்ததாக தொட்டுக்கொண்டு போவோம். இந்த சம்பந்தனுடைய வரலாற்றை பற்றி என்று கேட்டால், இந்த குரு பூஜை 19ஆம் தேதி நிகழ்ந்தது. சித்திரை மாதம் வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்திலே சம்பந்தனுடைய குரு பூஜை வருகின்றது. அவர் இறைவனுடைய அடியை சேர்ந்த நாள். அப்ப இறைவனுடைய அடியை அவர் சேர்ந்த நாள் என்ற பொழுது எப்பொழுது இறைவனடியை சேர்கின்றார் என்றால் 16 வயதிலே அவருக்கு ஆயுள் முடிந்து விட்டது. அந்த திருமணம் செய்விக்கின்றார்கள். அந்த திருமணம் செய்விக்கின்ற காலத்திலே அந்த திருமண சடங்கிலே திருநெல்லூரிலே நம்பியாண்டார் நம்பி என்பவருடைய தேவாரம் பாடிய தேவாரம் திருமுறைகளை தேடி பிடித்த நம்பியாண்டார் நம்பி வேறு, இவர் வேறு. அவருடைய மகளை இவருக்கு பொருத்தி திருமண சடங்குகள் எல்லாம் செய்து இந்த திருமணம் எல்லாம் முடிந்த பின்னர் அங்கே ஒரு ஜோதி தோன்றியது. அந்த ஜோதியிலே அங்கு வந்திருந்தவர்கள் எல்லோரும் கலந்தார்கள். அந்த கலந்த ஜோதியிலே போய் சேர்ந்தவர் தான் இந்த திருஞான சம்பந்தரும். அப்ப இதை பற்றிய காட்சிகளை பற்றி பெரிய புராணத்திலே அழகாக சொல்லுகின்றார்கள். இந்த ஜோதி வருகின்ற பொழுது இந்த ஜோதி அந்த இதுல வந்துட்டது. அது வந்த உடனே அந்த அங்கே எழுந்தருளி இருக்கின்ற அனைவரையும் அவர் அங்கே அந்த ஜோதியிலே செல்லும்படி பணிக்கின்றார். அப்ப இந்த ஜோதியிலே செல்லும்படி பணிக்கின்ற பொழுது அங்கே அந்த நாளையிலே அவருடைய சமகாலத்திலே வாழ்ந்த பல நாயன்மார்கள் அவரோடு இருந்திருக்கின்றார்கள். இவருடைய சமகாலத்திலே வாழ்ந்தவர்களை பார்த்தால் ஒன்று அப்பர் சுவாமிகள். அப்பர் சுவாமிகளும் இவரும் 4 முறை சந்தித்திருக்கின்றார்கள். முதலாவது முறை சந்திப்பு அப்பர் சுவாமிகள் தானே சீர்காழிக்கு இவரை தேடி வந்தார். அப்ப சீர்காழிக்கு தேடி வந்த பொழுது இவர் அவரை எதிர்கொண்டு வரவேற்று தன்னுடைய வீட்டிலே உபசரித்து அனுப்பி வைத்தார். அது முதலாவது சந்திப்பு. 2வது சந்திப்பு திருப்புகலூரிலே நடக்கின்றது. திருப்புகலூரிலே முருகநாயனார் என்று இன்னொரு நாயனார் இருந்தார். அங்கே ஒரு தங்கு மடம் இருக்கின்றது. எல்லா அடியர்களும் போய் தங்கி இருப்பார்கள். அங்கே பல பேர் சந்தித்து இருக்கின்றார்கள். அங்கே திருப்புகலூரிலே எங்களுக்கு தெரியும் திருநீலகண்டர் திருநீல நக்க நாயனார் போய் சந்திச்சிருக்கின்றார். சிறுத்தொண்ட நாயனார் போய் சந்திச்சிருக்கின்றார். அப்பர் சுவாமிகள் போய் சந்திச்சிருக்கின்றார். எல்லாரும் ஒன்றாக கூடி இருந்திருக்கின்றார்கள். அந்த திருப்புகலூரிலே 2வது முறையாக சந்தித்திருக்கின்றார். 2வது முறையாக அப்பர் சுவாமிகள் திருப்புகலூரை சந்திக்கின்ற பொழுது அப்பர் சுவாமிகள் திருவாரூரிலே ஆதிரை திருநாளை பார்த்துவிட்டு இவரை சந்திக்கின்றார். அப்ப சம்பந்தர் கேட்கின்றார், ஆதிரை திருநாள் எப்படி இருந்தது, திருவாதிரை திருநாள் திருவாரூரிலே எப்படி இருந்தது என்று கேட்க அதனுடைய வர்ணனையை பற்றி சொல்லுகின்றார். 3வது முறையாக திருப்பியும் திருப்புகலூரிலே சந்திக்கின்றார். இப்பொழுதுதான் இந்த முன் சொன்ன அடியார்கள் எல்லாரும் ஒன்றாக கூட்டாக சந்திக்கின்றார்கள். 4வது முறையாக இந்த சம்பந்தர் மதுரைக்கு போய் பாண்டியமனுடைய வெப்பி நோய் தீர்த்து சமண சமயத்தை ஒடுக்கி திருப்பி வந்த பொழுது திருப்பூந்துருத்தியிலே அப்பர் சுவாமிகள் சந்தித்திருக்கிறார். இப்படி 4 முறை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். இவர காலத்திலே குங்கிலிய கிளையனார் இருந்திருக்கின்றார். அப்பர் சுவாமிகள் குங்கிலிய கிளையனாரை சந்திச்சிருக்கின்றார். இந்த முருக சுவாமிகளுடைய மடத்திலிருந்து வெளிக்கிட்டு போகின்ற பொழுது அப்பூதியடிகள் இருந்திருக்கின்றார். இவருடைய காலத்திலே இவருக்கு கிட்டாரிஸ்டாக இருந்தவர், யாழ் வாசித்துக் கொண்டிருந்தவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அவருடைய மனைவியார் மதங்க சூளாமணியர். இவருடைய சமகாலத்தில் இருந்திருக்கின்றார்கள். திருநீல நக்கர் என்ற நாயனார் அந்தன பெருமகன் அவர் இருந்திருக்கின்றார். அவர் இவர்கள் எல்லோருக்கும் தன்னுடைய வீட்டிலே உணவருந்தி விருந்தோம்பல் செய்திருக்கின்றார். அங்கே யாழ்ப்பாணர் இவர் அங்கே சென்ற பொழுது அவருக்கு தன்னுடைய நடு வீட்டிலே தான் தினமும் எரியோம்பும் இடத்திலே இடம் கொடுத்திருக்கின்றார். அது திருநீல நக்க நாயனார். இப்படி பெரும்பாலான நாயன்மார்கள் இவருடைய சமகாலத்திலே வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட நாயன்மார்கள் எல்லாரும் வாழ்ந்த காலத்திலே இவர் அந்த ஜோதியினுடைய இதிலே எல்லாரையும் புகச் சொல்லுகின்றார். சீர்பெருகு நீலநக்கர் திருமுருகர் முதல் தொண்டர் ஏர்களுக்கு சிவபாத இருதயர். திருமுருகநாயனார், நீலநக்க நாயனார், தன்னுடைய தந்தையார் சிவபாத இருதயர், நம்பாண்டார், தனக்கு பெண் கொடுத்த மாமனார் நம்பியாண்டார் நம்பி, சீரார் திருமை பெரும்பாணர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர், மற்ற அனையோர் அணைந்துள்ளோர் அவரோடு சேர்ந்தவர்கள் எல்லாரும் பார்நிவு கிளைசூழ பன்னிகளோடு உடன் புக்கார். தங்களுடைய சுற்றத்தார்கள் மனைவியர்களோடு உள்ளே சென்றார்கள். அந்த ஜோதியிலே கலந்தார்கள் என்று வருகின்றது. அந்த ஜோதியிலே அனைவரும் கலந்த பிற்பாடு சம்பந்தரும் அதற்குள்ளே போனார். காதலியை கெப்பற்றி கொண்டு வலங்கொண்டு அருளி தீதகள வந்தருளன் திருஞான சம்பந்தர் நாதன் வளர் எழில் ஜோதி நன்னி அதன் உள் புகுவார். அதுக்குள்ளே போனேன். இது ஜோதி என்ற உடனே எல்லாரும் சொல்லுவார்கள், இது என்ன இருக்கிறது, இது நெருப்பா? சில பேர் சொல்லுவார்கள், ஹிஸ்டரி சொல்லுவார்கள் சம்பந்தருக்கு நிறைய எதிர்ப்பு இருந்திருக்கலாம். ஏனென்றால் சமண சமயத்தோடு வாது செய்திருக்கிறார், புத்த சமயத்தோடு வாது செய்திருக்கிறார். இப்ப திருமண மண்டபத்தில் யாராவது நெருப்பு வைத்து விட்டார்களோ இது நான் கேள்விப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த நெருப்பு என்றால் என்ன செய்யும்? எரிக்கும். ஆனால் இந்த ஜோதி என்ன செய்கின்றது? அந்த ஜோதி
வந்து முடிந்தது அப்படியே என்கல்ஃபிங் த ஹால் த வெட்டிங் ஹால் முடிந்த பிறகு திருப்பி எல்லாரும் போன பிற்பாடு அந்த மணிமண்டபம் அப்படியே திரும்பி வருகுது. பிள்ளையார் எழுந்தருளி புக்கதன் பின், பிள்ளையார் போன பின்னால பெருங்கூத்தர் கொள்ள நீடிய சோதிக்குறி நிலை அவ்வழி கரப்ப என்றால் கரந்து மறைந்து போக, வள்ளலார்தம் பழைய மணிக்கோயில் தோன்றுதலும், பழைய மணிமண்டபமும் திருமண மண்டபமும் திருப்பி தெரியுது, அப்படியே தெரியுது. தெள்ளு நீர் உலகத்து பேருளார் திருமந்தார், அதுக்கு போகாதவர்கள் ஐயோ போகாம விட்டுட்டேன் என்று அங்கலாய்த்தார்கள். இந்த வரலாறு இந்த விவிலிய நூல்லையும் வருகின்றது. விவிலிய நூல்ல சொல்லப்பட்டது. விவிலிய நூல்ல மோசஸ் இருக்கிறார் இல்லையா, அந்த மோசஸ் வந்து என்ன செய்கிறார் என்று கேட்டால் இறைவனுடைய 10 கட்டளைகள் அவருக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. அப்போ ஒரு மலைக்கு கிட்டவாக போகின்ற பொழுது அங்கே ஒரு புதர் எரிகின்றது காண்கின்றான், ஒரு நெருப்பு எரியுது. இது என்ன நெருப்பு என்று அங்கே கிட்ட போனால் நெருப்பு எரிகிற மாதிரி இருக்குது, ஆனால் புதர் கருகவில்லை, சாம்பல் இல்லை, புதர் கருவில்லை. இறைவன் ஜோதி வடிவாக வெளிப்படுகின்றான் அந்த நேரத்தில். பிறகு ஒளி வடிவாக அவனுக்கு 10 கட்டளைகளை சொல்லிக் கொடுக்கின்றான். அதை எடுத்துக்கொண்டு வருகின்றார் இல்லையா, 10 கட்டளை கொடுத்தது. அப்ப அந்த ஒப்புறம் பார்க்கணும் இறைவனுடைய வெளிப்பாடு எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கின்றது, சிமிலாரிட்டிஸ் அந்த நிலை இருக்கின்றது. அதாவது ஜோதி வருகின்றது ஆனா எரியவில்லை, அதான் அங்கே இருக்கின்றது. அப்ப இந்த ஜோதியிலே இழந்தார். அப்ப இன்றைக்கு 4 நாயன்மார்கள் இதுக்குள்ளே போயிருக்கிறார்கள். எல்லாருடையும் பார்த்தால் ஒன்று திருஞான சம்பந்தர் தன்னுடைய மனைவியாரோட போயிருக்கின்றார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அவருக்கு யாழ் வாசித்துக் கொண்டிருந்தவருடைய கிட்டாரிஸ்ட், மியூசிக் குரூப் ஒன்று இருந்தது இல்லையா அவருக்கு, அதில் இருந்தவர், அவர் தன்னுடைய மனைவியாரோட போயிருக்கின்றார். திருநீல நக்கர் என்கின்ற அந்தன பெருமனர் தன்னுடைய மனைவியாரோட போயிருக்கின்றார். அந்த திருநீல நக்கருடைய அத்தோடு முருகநாயனார், அதாவது எல்லாரும் திருப்புகளுடைய மடம் வைத்து எல்லாரும் தங்குவதற்கு உதவி செய்து முருகநாயனாரும் இன்வைட் பண்ணப்பட்டிருந்தவர் போயிருக்கின்றார். அப்பர் சுவாமிகள் திருமணத்திலே இல்லை, அவர் அதுக்கு முதலாகவே இறைவனடி சேர்ந்து விட்டார், அவர் போய்விட்டார். அப்ப இந்த நாள் வந்து இந்த வைகாசி மூலம், அது சென்ற 19ஆம் தேதி வியாழக்கிழமை. நாங்கள் அதை அனுசரித்து இன்றைக்கு அவரை நினைவு கூர்ந்து கொள்ளுகின்றோம். அவருடைய அகச்சான்றுகள் சிலது இருக்கின்றது. அதாவது 2 விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு அங்காலே நாங்கள் கேள்விகளுக்கு போகின்றோம். சம்பந்தர் இருந்தது இப்ப எல்லாம் இதெல்லாம் கதை கட்டி விட்டு இருக்கிறாங்களா பல பேர் சொல்லுவார்கள். சரி, இது முடிந்தால் இந்த சம்பந்தர் 2 சம்பந்தருக்கு ஞானப்பால் இறைவன் கொடுத்தாரோ சொல்லுவார்கள். இது எல்லாம் நடக்கிற காரியமா? இப்ப எல்லாம் புஸ்தகத்திலேயே எழுதுகிறார்கள், சைவம் போதிக்கிறவர்களே எழுதுகிறார்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமான்ற மாதிரி. பல பேர் இதுக்கெல்லாம் வேறு வேறு விளக்கம், தத்துவ விளக்கம் கொடுக்கிறதும், புராணங்கள் எல்லாம் ஏதோ பாமர மக்களுக்கு, அறிவில்லாத மக்களுக்கு ஒரு ஸ்கேர் டாக்டிக், ஒரு பயப்படுத்தி வழியில வச்சிருக்கிறதுக்கு சொன்னதுண்டும், நாங்கள் எல்லாம் அறிவில ஏதோ பெரிய ஆக்கள், எங்களுக்கு எல்லாம் அது தேவையில்லாத மாதிரியும் பல பேர் நெச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த புராணத்துல பார்த்தால் அவருக்கு பால் கொடுத்த உடனே அவர் படிக்கின்ற பாடல் என்ன, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி, இப்படி இவன் தான் என்று சொல்றார். அப்பா அவருடைய தகப்பனார் கேட்கிறார், பால் வடைந்து கொண்டிருக்க உனக்கு யாரையா பால் தந்தது என்று கோபித்து கேட்க, இவர் இப்படி இறைவன் தந்தது என்று சொல்லுகிறார். இறைவன் என்று தந்தது என்று சொல்லவில்லை, இவன் தான் என்று சொல்லுகிறார். அந்த 11 பாடல்லையும் ஒரு இடத்துல கூட இறைவன் பால் தந்ததை பற்றிய குறிப்பு இல்லை. அப்ப சில பேர்கள் இந்த பாட்டிலேயே இல்லையே என்று சொன்னால், அவர் இன்னொரு இடத்திலே திருக்கலமலத்தில் படிக்கின்ற பொழுது சொல்லுகின்றார், பிற்பாடு கல காலத்துக்கு பிறகு நினைவு கூர்ந்து, போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதென, போதையார் உமாதேவியார் பொற்கிண்ணத்திலே அந்த பாலை கொடுக்கின்றாள். உமையம்மையாருக்கு இன்னொரு பேர் உண்ணாமுலை அம்மன். உமையுடைய திருமுலைப்பால் ஒருவருக்கும் வாய் வைத்து அருந்த கொடுக்கப்படவில்லை, உண்ணாமுலை அம்மன். அப்ப அந்த பாலை பொற்கிண்ணத்திலே கறந்துதான் பிள்ளையாருக்கு, இந்த ஞானசம்பந்தருக்கு கொடுக்கின்றார். போதையார் பொற்கிண்ணத்து அடிசில். அப்ப தகப்பனாருக்கு அது தெரியாது. இவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பாலை வண்டி குடிச்சிட்டார். ஒரு நாளும் சின்ன பிள்ளைகள் ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட கொண்டு வேண்டப்படான்னு சொல்லி வைக்கிறோம் இல்லையா, சேஃப்டி பிரிகாஷன். அப்ப பொல்லாதன, இது கூடாதன. தாதையார் முனிவுற, தன்னுடைய தகப்பனர் அதை சந்தேகப்பட்டு கோபப்படும் பொழுது தான் இணை ஆண்டவன். இது திருக்கல்மலை பதிகத்திலே சம்பந்தரே பர்சனல் டெஸ்டிமனி கொடுத்திருக்கிறார். நீங்கள் முன்னும் ஒரு தடவை அதை வாய்ச்சி காட்டிருக்கீங்க. அந்த சம்பந்தரே பர்சனல் டெஸ்டிமனி கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக சம்பந்தருடைய கண்ண நிறைய இருக்கின்றன. இப்ப அந்த என்ன சொல்லுவார்கள், இந்த வெப்பு நோய் தீர்த்தது, நிறைய இதுகள் இருக்கின்றன. ஒன்று மட்டும் இன்னொன்று, ஏடு எதிரேறியது. அந்த நீரை சம்பந்தர் பால் குடிச்சவுடன் என்ன நடக்கிறது, அங்க உணர்வறிய உபமையிலா கலைஞானம்
அதாவது வேறு உவமிக்க முடியாத ஒப்புமை இல்லாத எல்லா கலைகளையும் அறிகின்ற ஞானம், புத்தக படிப்பு. அந்த கலைகள் எங்களுக்கு தெரியும், கலைகள் 64. அப்ப 64 கலைகள் என்றால் எங்களுக்கு சொல்வார்கள் இலிங்கமாவது எண்ணன் கலையும், எண்ணற்று 64 கலைகளும் லிங்க வடிவத்திற்குரியது என்று சொல்லப்படுகின்றது திருமந்திரத்திலே. அப்ப அவர் இந்த படித்து அறியக்கூடிய கலைகள் எல்லாவற்றையும் அவர் பால் குடித்தவுடனே அவர் ஓதாது உணர்ந்து விட்டார். இது திருவருட்பயன்ல வருகிறது, ஞானப்பால் என்று சொல்லுவார். திருவருட்பயன்ல வருகிறது. நற்குஞ்சரக்கன்று நன்னில் இந்த பிள்ளையாரை வழிபட்டால் கலை ஞானம், இந்த கலை ஞானம் எல்லாம் கற்குஞ்சரக்கன்று கான், இதெல்லாம் படித்து வர்ற சாமான் இல்லை. அந்த இது இருக்கு இல்லையா, படிக்காமலே சிலது வரும் என்ற இது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஞானத்தை இவர் பெற்றார். இந்த ஞானம் பெற்றதுக்கு இன்னொரு இது இருக்கு. இந்த 64 கலைகளை எங்கே பாவிக்கிறார் என்றால் 64 கலைகள்ல என்ன இருக்குன்றே பார்க்க வேண்டும். நாங்கள் 64 கலைகளிலே ஒன்று அக்னி ஸ்தம்பனம். அக்னி ஸ்தம்பனம் என்றால் நெருப்பை கட்டுப்படுத்துற நிறுத்துற தன்மை. சம்பந்தர் இட்ட ஈடு எரியாமல் இருந்தது சமணர்களுடன் வாது செய்யும் பொழுது அக்னி ஸ்தம்பனம். அடுத்தது சம்பந்தர் ஈட்டை வைகை ஆற்றிலே இடுகின்றார் சமணர்களுடன் வாதுகின்ற பொழுது. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்று எழுதுகின்ற ஈட்டை அவர் தன்னுடைய கையாலே எழுதி அந்த திருப்பாசுரத்தை ஆற்றிலே வைகை ஆற்றிலே விட அது ஆறு எதிர்கொண்டு ஓடி கரை சேர்ந்தது. அது கரை சேர்ந்த இடம் திருவேடகம். இன்றைக்கு மதுரைக்கு போனால் அதை பார்க்கலாம். திருவேடகம் அது என்ன? ஜலஸ்தம்பனம், தண்ணீரை கட்டுப்படுத்துகின்ற தன்மை. வாக்கு ஸ்தம்பனம், இன்னொருவர் கதைக்கு வந்தால் அவர்களுடைய வாக்கை கட்டுப்படுத்துகிற தன்மை. மாணிக்கவாதகர் செய்கிறார் இல்லையா, பௌத்தர்கள் வாதிட வந்த பொழுது அவர்களை ஊமையாக்கினார் இல்லையா, அது வாக்கு ஸ்தம்பனம். அவர்களுக்கு அந்த கலைகள் இயற்கையாகவே வருகிறது. இந்த கலைகள் எல்லாம் இருக்கின்றன, நிறைய இருக்கின்றது. இப்படி நிறைய கலைகளோ, யானையேற்றம், குதிரையேற்றம், பட்சிகளுக்கு பேச்சு பழக்குதல், இப்படி 64 கலைகள் இருக்கின்றன. 64 கலைகள் இருக்கின்றன. இந்த 64 கலைகள் இவருக்கு தாமாக வந்தது. இது உதாரணம் வந்து இந்த பின்னுக்கு வந்த இந்த அவர் செய்த செயல்களை வச்சே சொல்லலாம். அதுல ஒரு இடத்திலே அவர் சொல்லுகிறார் என்று கிடந்த ஏடு எதிரேறியதையும் அவர் அகச்சான்றாக சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், தருமதில் மதுரை மன்னவை எதிரே, பருத்த மதுரைகளுடைய மதுரையிலே இருக்கின்ற மன்னவனம் மற்றவர்கள் இருக்கின்ற எதிரிலே பதிகமது எழுதிலை, பதிகமன் எழுதிய இலை ஓலை அவை எதிரே அவர்கள் எல்லோரும் பார்க்கும்படியாக வரு நதியிடை மிசை வருகரணே, நதியிடை எதிரேறி வரும்படி செய்துகின்ற இறைவனே. இது எங்க பாடுகிறார்? அங்கே நடந்ததை அவர் பிற்பாடு ஒரு சில காலத்துக்கு பிறகு திருக்களமலத்திலே வந்து பாடுகிறார். திருக்களமலத்தில் இந்த 2 சான்று அகச்சான்று சொல்லுகிறார். ஏடு எதிரேறியதை சம்பந்தரே சொல்லி இருக்கின்றார், தனக்கு ஞானப்பால் ஊட்டியதை சம்பந்தரே சொல்லி இருக்கின்றார். இந்த கலைஞானங்களிலே எல்லாம் கணக்க இருக்கின்றது. இந்த விடந்தி இருக்கிறது, அதுகள் எல்லாம் கணக்க இருக்கின்றது. ஆனால் இந்த படிப்பறிவினாலே செய்ய முடியாத ஒரு செயல் இறந்தவனுக்கு உயிர் கொடுத்த சம்பந்தர் அது செய்திருக்கின்றார். 2 இடத்திலே செய்திருக்கின்றார். ஒன்று, பாம்பு தீண்டுகிற அந்த ஒரு வணிகனை அவனுடைய காதலியுடன் 2 பேரும் உடன்போக்கு, 2 பேரும் தனியாக திருமணத்துக்கு முதலே மனங்கொண்டு வெளிக்கிட்டு போன போது மடத்திலே தங்கி இருந்த போது திருமருகல் என்ற தலத்திலே பாம்பு தீண்டியது. அவன் இறந்து விட்டான். அவள் அழுது கொண்டிருந்த பொழுது சம்பந்தர் அந்த இடத்திலே வந்த பொழுது சடையா எனுமால் சரணி எனுமால் என்ற பாட்டை பாட்டி உடையாய் தகுமோ இவளுன் மெலிவே, இவளுடைய துக்கத்தை காண தகுமோ இறைவனை என்று பாடி அந்த பாம்பு நீண்டிய வணிகனை எழுப்பினார். பாம்பு நீண்டிய இடத்திலே இன்னும் ஒரு அப்பர் சுவாமிகளும் எழுதியிருக்கின்றார். யாரு? அப்பூதியடிகளுடைய மகன், மூத்த மகன் பாம்பு தீண்டி இறந்த பொழுது எழுப்பியிருக்கின்றார். எங்களுக்கு தெரியும், இந்த பாம்பு தீண்டினால் 2 விதமான பிரச்சனை, 3 விதமா வரும். சில வேளை பாம்பு வந்து தீண்டின பாம்பு விஷப்பாம்பாயே இருக்காது, ஒன்றும் நடக்காது. ஆனா இவருக்கு சில வேளை பனிக்கல, பயத்துல மயங்கி விழலாம், அப்படி இருந்தவரும் எழும்பலாம். 2வதாக விஷப்பாம்பா இருந்தாலும் அது கடிக்கின்ற பொழுது விஷத்தை உள்ளே செலுத்தி இருக்காது. அதாவது வந்து அது சற்று முன்னர் தான் ஒரு உணவை உண்டிருந்தால் அந்த விஷப்பையில் இருக்கிற விஷம் எல்லாம் உமிழ்நீர் மேல் போயிருக்கு, அங்க சேர்ந்து இருக்காது. அது கடிக்கின்ற பொழுது வருவதற்கு விஷம் அவ்வளவாக இருக்காது. அப்ப அப்படி இருந்தாலும் அவர்கள் தப்பி பிழைப்பார்கள். அடுத்ததாக விஷப்பாம்பில் பரிசைத்தால் விஷம் வெளிப்படுகின்ற தன்மை 2 விதமாக இருக்கு. நாகம் போன்ற பாம்புகள் படித்தால் ஹீமோடாக்சிக் என்று சொல்லுவோம் மெடிக்கல்ல. என்றால் ஹீமோடைலிசிஸ், ரத்தத்தில் இருக்கிற செங்குடியங்கள் எல்லாம் சிதைந்து அழிந்து கிட்னி ஃபெயிலியர், அக்யூரினல் ஃபெயிலியர் எல்லாம் வந்து இறப்புக்கு கொண்டு போகும். அது ரத்தத்தை நீராக்கி செய்கின்ற தன்மை, அது ஹீமோடாக்சிக். நாகம் போன்ற கோப்ரா டாக்சின்ஸ் எல்லாம் அப்படி வரும். மற்றது நியூரோடாக்சின் இருக்குது, நரம்பு முனைகளை தாக்கம், பிடையன் பாம்புகள், வாய்ப்பு வசதிகள்லாம் அப்படி நரம்பு முனைகள் தாக்கிற நடக்கும் ரெஸ்பிரேட்டரி பேரலைசிஸ் வந்துடும். மசில்ஸ் முழுக்க செயலிழந்து போயிடும். அப்போ சுவாச ரெஸ்பிரேட்டரி பேரலைசிஸ் வந்து இறப்பு நேரிடும்.
இப்படி 2 விதமான இறப்புகள் இருக்கின்றன. அதிலே இந்த ரெஸ்பிரேட்டரி பேரலைஸ்ல போனா உயிர் அடக்கத்தில் இருக்கிற காலம் கொஞ்சம் இருக்கும். அதாவது எல்லாம் பேரலைஸ் பண்ணி கதைக்க முடியாது, கண் திறக்க முடியாது, அப்படியே இருக்க சுவாசமும் மெல்ல 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 அடங்கி மெல்ல போகும். அவர்களையும் கூட சில வேளையில எழுப்பிவிடலாம். அப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கின்றன. அப்ப இவர்கள் எழுப்பின பொழுது அவர்கள் என்ன நிலையில் இருந்தார்கள் என்று எமக்கு தெரியாது. ஆனால் அப்பூதி அடிகளுடைய மகனை அவர் எழுப்பி இருக்கின்றார். இன்சிடென்ட் டெத் நடந்தது. அதே மாதிரியாக அப்பர் சுவாமிகள், அதே மாதிரியாக பாம்பு தீண்டு இறந்த வணிகனுடைய மகளையும் சம்பந்தர் எழுப்பி இருக்கின்றார். இதிலே இப்படியும் இருந்திருக்கலாம் இந்த சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை பார்த்தால், ஒரு யதார்த்த ரீதியாக பார்த்தால். ஆனால் சம்பந்தர் இறந்து போன பெண்ணை பூம்பாவையை சிவனேசன் என்று சொல்லப்படுகின்ற செட்டியார் மயிலாப்பூரில் இருந்தவர். அவருக்கு ஒரே மகள் பூம்பாவை. பாருங்கள், அவர் செட்டியாராக இருந்தாலும் தன்னுடைய பெண்ணை அந்தனாகிய சம்பந்தருக்கே மனமுடித்துக் கொடுப்பேன் என்று வைத்திருந்தார். அவள் 7 வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது பாம்பு தீண்டி இறந்தால் ஒருவராலும் காப்பாற்ற முடியவில்லை. அவளுக்கு செய்யப்பட்ட சிகிச்சை விவரங்களை பற்றிய விவரங்கள் எல்லாம் பெரிய புராணத்திலே இருக்கின்றது. அவள் உடலை தகனம் பண்ணி ஒரு பானையிலே கலசத்திலே வைத்திருந்தார். சம்பந்தர் அங்கே திருவொற்றியூருக்கு வந்ததை கேள்விப்பட்டு திருவொற்றியூரிலிருந்து மயிலாப்பூர் வரைக்கும் நடைபாடை போட்டு பந்தல் போட்டு அவரை வரவேற்று கொண்டு வந்து இந்த பானையையும் வைத்தார். சம்பந்தர் அந்த பெண்ணுக்கு மட்டிட்ட என்ற தொடங்குகிற அந்த பதிகத்தை பாடி, அந்த பதிகம் பாடி முடிகின்ற தருவாயிலே அந்த கலசம் உடைந்து எரிந்து 5 வருடத்துக்கு முன்னாள் எரிந்து சாம்பலாயிருந்த பெண் இன்றைக்கு 5 வருட வளர்த்தியையும் சேர்த்து 12 வயது பெண்ணாக மீள வந்தாள். இது பூம்பாவை, மயிலாப்பூர்ல நடந்தது. இது கலைஞானங்களால படிப்பறிவால செய்ய முடியாத ஒன்று. இது அவருடைய இறைத்தன்மையை காட்டுகின்றது என்ற அளவில் இந்த சம்பந்தனுடைய இதை சொல்லி சம்பந்தனுடைய வரலாற்றை பற்றி எமது வகுப்புக்கு வருகின்ற குழந்தைகளுக்கும் நாங்கள் சென்ற வாரத்தில் இருந்து சொல்லிக் கொண்டு வருகின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் வழமை போல எங்கள் வகுப்புகள் 4 தொடக்கம் 7 மணி வரைக்கும் நாளை தினம் இருக்கின்றன. அன்றும் அதை மீள சொல்லப்படும், மேலும் விளக்கப்படும். அதே மாதிரியாக இந்த திங்கட்கிழமை விக்டோரியா டே அன்று எங்களுடைய குழந்தைகள் மற்றும் அடியவர்கள் சிலர் கூடி சம்பந்தர் குருபூஷியை நாங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் ஒரு பிக்னிக்காக போய் ப்ராக் ரோட்டிலே நம்பர் 1133 ப்ராக் ரோட் என்ற இடத்திலே இருக்கின்ற இடத்திலே நாங்கள் அதை கொண்டாட இருக்கின்றோம். இணைய விருப்பமானவர்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டால் அதுக்குரிய விவரங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும் என்ற அளவில் அமைந்து இது பற்றிய சம்பந்தர் வரலாறு பற்றிய ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இதிலிருந்து நாங்கள் இங்கு முதலே வந்திருக்கின்ற ஒரு கேள்வியை தொடங்குவதற்கு முன்னர் ஒரு சிறிய இடைவேளை கொடுத்து தொடங்குவோமா அல்லது நேரடியாக? இல்லை, வேணுமென்றால் நீங்கள் ஒரு இடைவேளை எடுக்கலாம். அதுக்கு இடையில் வேணுமென்றால் நான் ஒரு இதை போட்டு உங்களுக்கு ஒரு இது கொடுக்கலாம். நிறையவே கினாக்கள் வந்திருக்கின்றன. அதில் சில கேள்விகளை தொட்டுக்கொண்டு அங்கே நாங்கள் செல்வோம். ஒரு சிறிய இடைவேளையின் பின்பு நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம் நேயர்களே. இப்பொழுது வணக்கம் நேயர்களே, நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்கிறோம். இங்கே ஏற்கனவே நேயர்கள் 2 இணைப்பிலே இருக்கிறார்கள். அவர்கள் முதலாவதாக ஒரு நேயரை பார்ப்போம். வணக்கம். வணக்கம், நான் பரமேஸ்வரி குணரட்னம். சொல்லுங்கம்மா. உங்களோட ஐயா லம்போதரன் அவர்களுடைய
இதையும் உங்களையும் நான் தவறாம கேட்டுக்கொண்டு வருகிறேன். நன்றி நன்றி. எனக்கு உண்மையிலேயே லம்போதரன் ஒரு திருநாக்கரசர், திருஞான சம்பந்தர் அப்படியான அவர்களுடைய ஒரு அவதாரம் ஒன்று கொடுத்தான் நான் நினைக்கிறேன். என்றால் அவருடைய அறிவு, அவரை பற்றி சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே வருதில்லை. அந்த அளவு தூரம் அவர் எல்லா விதமான விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிறார். உண்மையிலே அவரும் ஒரு அவதாரமாகத்தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்படி இதை கீதவாணியில சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளவோ நிறைய விஷயங்கள் தெரிய வருகின்றன. இதை நீங்கள் தொடர்ந்தும் எப்போதும் நடத்துவீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். மிகவும் நன்றி அவர்களே. உங்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி, உங்களுடைய கருத்துரைகளுக்கு நன்றி. நாங்கள் ஞானிகளோ அல்லது அவதாரங்களோ அல்ல, அதெல்லாம் இறைவனாலே நிர்ணயிக்கப்படுகின்றது. நாங்கள் வெறும் கருவிகள். அதாவது சொல்லுவார்கள் அமி ஜந்திரம் துமி ஜந்திரி. இது ராமகிருஷ்ணன் சொல்லுவார். அமி ஜந்திரம் துமி ஜந்திரி. யான் வரும் யந்திரம், மிஷின். அதை இயக்குபவன் நீ. அவர் இயக்குகின்றார். இதில் ஒன்றே நாங்கள் கவனிக்க வேண்டும். பொதுவாக சமய விஷயங்களை எனக்கே ஆச்சரியமா இருப்பது, ஒரு சாதாரண நடைமுறை விஷயங்களை எப்படி பிள்ளையாருக்கேன் குட்டுறது, பூசுறது, அப்படி கேட்கிற விஷயங்களை சொன்னாலே சலிப்படையக்கூடிய விஷயத்திலே இவ்வளவு ஆழமான கேள்விகள், இங்க வந்திருக்கிற கேள்விகள் எல்லாம் மிக ஆழமான, இவ்வளவு ஆழமான கேள்விகளை கேட்க வைப்பதும், அதை சொல்லுவதற்கு அந்த எண்ணத்திலிருந்து எடுத்து சொல்ல வேண்டும் என்பது எனக்கு அதை கோஆர்டினேட் பண்ணி அதை கலெக்ட் பண்ணி வைப்பதும், அதை கனெக்ட் பண்ணி வைப்பதும், அதை சொல்லும் பொழுது அதை மற்றவர்கள் கேட்டு அப்ரிசியேட் பண்ண வைப்பதும் இறைவன் தான். ஏனென்றால் இது எல்லாம் சாதாரணமாக சொல்லி ஜனங்கள் கேட்கிற விஷயமே இல்லை. அது அவருடைய செயல், அவருடைய கருவியாக நாங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் எல்லாம் வெறும் வெற்றொலி செய்கின்ற பாத்திரங்கள் தான் என்று கூறிக்கொண்டு நன்றி அம்மா. வணக்கம். இன்னொரு நேர் வந்துட்டார். வணக்கம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். நான் ஒரு பொதுவான கேள்விதான் கேட்க போறேன். சில பெற்றோர்கள் நல்ல கடவுள் பக்தியாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருப்பார்கள். ஆனா அவர்களுடைய பிள்ளைகள் சொல்வழியே கேட்க மாட்டார்கள். அதுக்கு என்ன காரணம்? நல்ல கேள்வி அம்மா. சரி, நன்றி நன்றி. முதலாவது விடயம், நடைமுறையாக சொல்லுவார்கள் நாங்கள் கடவுள் கடமை கண்டியும் கட்டுப்பாடு இருப்பதால் முதலாவது விஷயம். அதாவது கடவுள் இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஒன்றை கொடுப்பதென்றால் ரெண்டு விஷயம் இருக்கின்றது. ஒன்று, we should be living examples. அது முக்கியம். முன்மாதிரியா இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு கதை சொன்னால், என்னுடைய சித்தப்பா இப்பவும் இருக்கிறார். அவர் ஒரு முறை இந்த இலங்கையிலே ரோட்டை கிராஸ் பண்ணுகின்ற பொழுது அங்கே கிராசிங் லைன் இருக்கும் இல்லையா, அப்போ அதில் கிராஸ் பண்ணாமல் அவர் நார்மலாக இருந்த ஒரு இடத்துல அங்கால இங்கேயும் பார்த்துட்டு கிராஸ் பண்ணுறார். அப்போ அவருடைய மகள், என்னுடைய கசின், அவ கேட்டா, அப்பா யூ நெவர் டிட் இட் பிஃபோர், முந்தி ஒரு நாளுமே இப்படி செய்யறது இல்லை, நீங்க என்ன இப்ப ரோட்ல அந்த கிராசிங் இல்லாத இடத்துல கிராஸ் பண்றீங்களேன்னு. அப்போ அவர் சொன்னார், நான் இவ்வளவு நாளும் செய்யாம இருந்தது என்று கேட்டா, உங்களுக்கு முன்னால நான் செய்யப்படாது, உங்களுக்கு உதாரணமா இருக்கணும்ன்றதுக்காக இப்ப இருந்தேன். இப்போ ஐ ஆம் ரிலீவ்ட் ஆஃப் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் ஐ ஆம் டூயிங் மை ஓன் வே. இது ஒரு நகைச்சுவையாக. அது மாதிரி நாங்கள் வீட்டிலே வழிபடு, எங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது இறைவனை வழிபடுகின்ற தன்மையை பிள்ளைகள் பார்ப்பார்கள். துக்க நஷ்டங்கள், வீட்டிலே ஒரு இறப்பு துன்பம் தோல்வி வரும்போது வழிபடுகின்ற தன்மையை அவர்கள் பார்க்கின்றார்கள். அன்றாடம் நாங்கள் பிரார்த்தனை செய்வதை பார்க்கின்றார்கள். அப்ப அது அவர்களுக்கு பதிகின்றது. அது ஒன்று. ரெண்டாவது, வெறுமனே நாங்கள் செய்து கொண்டிருந்தால் மட்டும் பத்தாது, பிள்ளைகளையும் ஈடுபடுத்த வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்ப நாங்கள் சொல்லுகிற ஒரு முக்கிய நோக்கம் என்னென்று கேட்டால், இதை பெற்றோர்களும் மற்றது பேரன் பேத்திமார்களை உள்வாங்கி இந்த சமயத்தை பற்றிய விளக்கங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும், அவர்களை செய்ய வைக்க வேண்டும். பிள்ளைகளை நீங்கள் 12, 11, 12 வயது வரைக்கும் தான் அவர்கள் எங்களுடைய சொல்லுக்கு கேட்டு நிற்கிற வயசு. அதுக்குள்ள செய்ய பண்ணினால் ஒழிய நீங்கள் செய்ய பண்ண முடியாது. அதுக்கு பிறகு அவங்க செய்யறாங்களோ இல்லையோ வேறு விஷயம். ஆனால் இந்த விதைக்கப்பட்ட விதைகள் அவங்களுக்கு பிற்காலத்திலே விருட்சமாக வரும். மகாத்மா காந்தி சின்ன வயசாக இருந்த பொழுது விதைக்கப்பட்ட விதை, அவருக்கு சூழலாக இருந்த அவருடைய தாயாருடைய இறை பக்தி,
இல்லையா? இப்ப மகாத்மாவுடைய தாய் வந்து மிகவும் விரதங்கள் அனுஷ்டானங்களிலே மிகவும் பேர் போனவர். சாதுர்மாசியம் என்று சொல்லி 4 மாசங்கள் வரும் மழைக்காலம். அந்த மழைக்காலத்தில் ஒரு முறை அவர் சூரியனை பாராமல் உணவு கொள்வதில்லை என்றே விரதம் கொண்டிருந்தார். மழையெல்லாம் மேகம் வந்து சூரியனே வராசு நாட்கணக்காக, அவர் நாட்கணக்காக உணவு இல்லாமல் அது மகாத்மான்னு சொல்லி இருக்கிறார். அவருக்கு இருந்த ஒரு வேலைக்கார பணிப்பெண் மகாத்மா காந்தி இருளுக்கு பயமாக இருந்த போது, இருட்டுக்கும் பேய் பிசாசுக்கும் பயம் அவருக்கு சொன்ன பொழுது ராம நாமத்தை சொல்லிக் கொடுத்தார். சின்ன வயசிலே விதைக்கப்பட்ட விதை சிறுவயனாக இருந்த பொழுது 2 நாடகங்கள் பார்த்திருக்கின்றார். ஒன்று ஹரிச்சந்திரன், மற்றது சிரவணன். இந்த 2 நாடகங்கள் இவைகள் வந்து பிற்பாடு அவர் ஆங்கிலத்தை பரிசலாக படிக்க போன பொழுது பார்த்தால் அவருடைய அத்தியாயத்திலேயே வருகின்றது. ஒரு அத்தியாயத்துக்கு பெயர் attempt to become an English lord, அதாவது ஆங்கில பிரபுக்காக முயற்சி. என்ன செய்கிறார்? அங்க இருந்து அங்க போய் வெள்ளக்கார உடைகள் எல்லாம் அதே மாதிரி எடுத்துக்கொண்டு இதுக்கென்று தனியா பளபளப்பான தொப்பி, மற்றது சப்பாத்து எல்லாம் வேண்டி, வயலின் கிளாஸ் வேண்டி, டான்ஸ் பழக போகிறார், மியூசிக் பழக போகின்றார். இப்படி எல்லாம் போனவர் தான் பிற்பாடு திருப்பி வருகின்றார். தன்னுடைய எனக்கே வந்து சிறப்பன் ராமநாதனும் இதே மாதிரி தான். ராமநாதனுடைய தந்தையார் பொன்னம்பலம் வந்து ஸ்ரீ சக்கரம் வைத்து அம்பாளுக்கு நித்தமும் பூஜை செய்து கொண்டிருந்தார். பொன்னம்பல வாணேஸ்வர கோயிலை கட்டினவர். பூஜை செய்த ஸ்ரீ சக்கரம் தான் இன்றைக்கு அம்பாளுக்கு அங்கே பொன்னம்பல வாணேஸ்வர கோயில இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்டவர்கள் வந்து இந்த சிறுவேதனையை கொடுத்தால் அவர்கள் மீண்டும் திரும்பி அங்கே வருவார்கள். அது இருக்கின்றது, சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதான் சத்ய சாய்பாபாவுடைய கட்டளைகளில் சொல்லுவார் உண்டு. வாரத்துக்கு ஒரு முறை என்றாலும் வீட்டிலே பிரார்த்தனை செய்ய வேண்டும், கூட மாசத்துக்கு ஒரு முறை என்றாலும் சமித்தியிலே வஜனை செய்ய வேண்டும். அதே நேரம் உங்கள் பிள்ளைகளை வகுப்புகளுக்கு அனுப்ப வேண்டும். நாங்கள் செய்தாலும் அப்ப கிழமைக்கு ஒரு காண்டாலும் வீட்டுல கும்பிடாம, மாசத்துக்கு ஒரு காண்டாலும் கோயிலுக்கு போய் கும்பிடாம, எங்கட பிள்ளைகளை இந்த அறிவுறுத்துற வகுப்புகள்ல சேர்க்காம நாங்கள் பிள்ளைகளுக்கு இது வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. முக்கியமான விஷயம், இன்றைக்கு இந்த யூனிவர்சிட்டியிலேயே கிட்டல போட்டிருந்தார்கள். கோயில் யூனிவர்சிட்டியில எத்தனையோ மாணவர்கள் வந்து டிப்ரெஷன் என்ற மனச்சோர்வினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 10 பேருக்கு கிட்ட மரணம் அடைந்திருக்கிறார்கள் சென்ற வருடத்திலேயே. அவர்களால் இந்த மாணவர்களுக்கு மனநோய்கள் வருகின்றது. பல பேர் உயிர்களை நாங்கள் இழக்கின்றோம். நாங்கள் எல்லாரும் பிள்ளைகள் படித்து வந்தால் மட்டும் போதும், பட்டம் பெற்றால் போதும், இதெல்லாம் எந்த பாடசாலைகளிலும் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை, எந்த பல்கலைக்கழகங்களிலும் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. இட் இஸ் எஜுகேஷன் ஃபார் லைஃப். இதை நீங்கள் கொடுக்காட்டி எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது நாங்கள் தான். அதாவது பாடசாலைகளில் எப்படி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதில்லை, எப்படி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கூட கற்றுக் கொடுப்பதில்லை. இது எல்லாம் எங்களுடைய கடமை, நாங்கள் தான் செய்ய வேண்டும். செய்யாவிட்டால் பிள்ளைகள் தானே வரமாட்டார்கள். அப்படி செய்தும் வராவிட்டால் அது எங்களுடைய பூர்வ புண்ணிய பயன். சொல்லுவார்கள் ஜாதகத்திலே அவருடைய புத்திர ஸ்தானம் என்று சொல்லுவார்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானம் எல்லாம் ஒரே இடம். அது முன் செய்த புண்ணிய வினைப்பலனும் வேணும் அதுக்கு சொல்லுவார்கள். உண்மையிலே இப்போ பெற்றோர் வந்து சிலர், இப்போ நான் கவனிக்கிறேன், இந்த போலிட வாழ்வில் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தெரியாமல் திடுமாறிக்கொண்டிருக்கிறார். பல பேர் நினைக்கின்றார்கள் பிள்ளைகள் ஆங்கில கல்வி பயிக்கின்றார்கள், எங்களுக்கு விளங்காத படிப்பெல்லாம் படிக்கின்றார்கள், அவர்களுக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் தேவையில்லை, நான் என்ன அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்ற மனப்பான்மை எங்கள் இலங்கை தமிழர் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களிடையே இருக்கின்றது. இந்திய தமிழர்களிடையே அதை நான் பார்க்க சொல்லிக் கொடுப்பார்கள். அதை அப்படி யோசிக்காமல் நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் பார்த்திருக்கிறேன், என்னுடைய வைத்திய சாலையிலேயே பார்த்திருக்கின்றேன். நாங்கள் லைஃப் சயின்ஸ் பட்டப்படிப்பு படித்த பெண்களில் இருந்து, பயோசயின்ஸ் படிப்பு பட்ட பெண்களில் இருந்து பார்த்திருக்கின்றோம். தங்களுடைய நாளாந்த மாதவிடா சக்கரத்தை பற்றிய அறிவுகள் கூட சில குறைவாக இருக்கின்றது. குழந்தை பெற்றுக் கொள்வது, குழந்தைக்கு பால் கொடுப்பது போன்ற சில சிறு சிறு விஷயங்கள் கூட பல பேருக்கு தெரிவதில்லை. இதெல்லாம் என்னுடைய அம்மாமார் பாட்டிமார் சொல்லிக் கொடுக்காத அல்லது சொல்லிக் கொடுக்க தேவையில்லை என்று நினைத்து விடுகின்றதுனால வருகின்ற வினை. உண்மையிலே இன்னொரு நேர் வந்திருக்கிறார். வணக்கம். 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 வணக்கம் ஐயா, நான் கிறிஸ்டி பேசுகின்றேன். சொல்லுங்கள். என்னுடைய கேள்வி என்னென்றால், நான் கிறிஸ்தவன், எங்களுடைய குடும்பம் கிறிஸ்தவர்கள். சொல்லுங்கள். நானும் மனைவியும் அவ்வளவு கடவுள் பக்தி அவ்வளவு பெரிதாக இல்லை. சாதாரணமாக கும்பிடுவோம், அவ்வளவு அந்த பெரிய இதுகள் ஒன்றும் இல்லை. பிள்ளைகளையும் அப்படி நாங்கள் வளர்க்கவும் இல்லை. எனக்கு 3 பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள். அவர்களையும் அப்படி நான் வளர்க்கவில்லை. பெரிய கோயிலுக்கு கொண்டு போய் எப்படி பைபிள வாசி, கடவுள் தான் நன்றி எல்லாம் சொல்லி அப்படி வளர்க்கவும் இல்லை. ஆனால் அந்த 3 பிள்ளைகளும் எங்களிலும் பார்க்க
கடவுள் பக்தியாக இருக்கிறார்கள் இப்பொழுது. பார்க்க சில இடங்கள்ல எங்களுக்கு மயக்கு தெரியும், நாங்கள் விதைக்கவில்லை அவர்களுக்கு, உண்மை நீங்கள் விதைக்க. ஆனால் அவர்கள் கோயிலும் அதுவும் இதுவும் கோயிலுக்கு போட்டாலே எனக்கு அடிச்சு சொல்லி விடுவாங்க, அப்பா கோயில்லையா அது கேட்பார்கள், தாயையும் கேட்பார்கள், என்னையும் கேட்பார்கள். தாங்கள் எல்லாம் போய் எங்களுக்கு தெரியாமலே போய் வந்துடுவார்கள். நாங்கள் போறதில்லை அவ்வளவு. அவர்கள் அதுக்கேற்ற அந்த ஸ்டடிஸ் இந்த ஸ்டடிஸ் அதுலயே பைபிள்ல பெரிய பெரிய இதெல்லாம் படிச்சு வகுப்புல கூட நாங்கள் நேக்கால் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை என்னுடைய மகளோடு ஒரு சேர்ச்சுக்கு போயிருந்தேன். பூசை முடிந்து விட்டது. நான் இந்த கார் பார்க்குக்கு போனேன். நான் நிச்சயம் இவரும் திரும்பி இந்த காருக்குள்ள வருவாண்டு ஆளு காண இல்லை மகளை. நான் ஒரு காமணத்தேரம் அரமணத்தேரம் போய் கோயிலுக்கு போக, கோயிலுக்கு ஒருவரும் இல்லை, கோயில் பூட்ட போறார்கள். இவ முழங்கால இருந்து கும்பிட்டு கொண்டு இருக்கிறார். அப்ப எனக்கு அதிசயமா போச்சு, நேரமும் போச்சு, சரியான மழையும் இதும் காற்றும். நான் பின்னால போய் அவன் முதுகில தட்டி பிள்ளை நான் போறோம் எழும்பன். அப்ப டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஐ ஆம் வித் தி காட் நவ, ஐ ஆம் வெரி க்ளோஸ் டு தி காட், டோன்ட் டிஸ்டர்ப் மீ, கேன் யூ வெயிட் அவுட்சைட் அண்ட் அப்படி அவர்கள் பெரியொரு நாங்கள் விதைக்காமலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய பிள்ளைகள். அது எப்படி அந்த மூன்று பிள்ளைகளுக்கும் வந்தது என்று கேட்கிறேன். முந்தின வினாவிலையும் சொன்னேன், இந்த பூர்வ புண்ணிய பலன் ஒன்று இருக்கின்றது. அதான் சொன்னேன், அந்த பூர்வ புண்ணிய பலன் என்றால் நாங்கள் எவ்வளவு செய்தாலும் கூட அதிலே ஈடுபடாமல் போவதும் உண்டு என்று இருக்கிறது உண்டு. அதே மாதிரியாக ஈடுபாடு இல்லாமல் இருக்க இப்படி பிள்ளைகள் வருவார்கள். சொல்லுவார்கள், தாயை குடல் விளக்கஞ் செய்த தாமோதரன் ஆண்டார் பாடுகின்றார். அதாவது இப்படிப்பட்ட பிள்ளைகள் பெற்றோருக்கே நட்பேறு கொடுக்கக்கூடிய பிள்ளைகள். அது மிகவும் அபூர்வமாகத்தான் என்று இல்லை, ஆனா இருக்கின்றது. இடங்களில் பார்த்திருக்கின்றேன். சில சிறு பிள்ளைகளை நான் பார்க்கின்ற பொழுது உண்மையாக அவர்கள் காலில் விழுந்து வணங்க வேண்டும் போல இருக்கின்றது. அந்த அளவுக்கு பக்குவமான பிள்ளைகளை சில உலகளில் சந்தித்திருக்கின்றேன். இதுதான் சொல்வது, இந்த ஆத்மீகம் என்பது எவ்வளவு புறச்சூழல்களை நாங்கள் கொடுத்தாலும் கூட இது வெளியிலே இருந்து வலிந்து புகுத்தப்படுகின்ற ஒன்று அல்ல. ஆன்மா என்பது எல்லாருக்கும் உள்ளுக்கு இருக்கிற ஒன்றுதான். உள்ளம் என்று சொல்லுகின்ற பொழுது மனத்தை ஒன்றுதான் பிறகு சொல்லுவார்கள். உள்ளம் என்றால் உள்ளுக்கு இருக்கிறது உள்ளம். உள்ளங்கவர் கல்வன் என்றால் அவர் மனத்தை கவர்ந்தவன் அல்ல, தன்னுடைய ஆன்மாவை கவர்ந்தவன் என்றுதான் திருஞான சம்பந்தர் சொல்லுகின்றார். இந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த ஆன்மா மலர்கின்ற ஒரு பூ போல ஒரு பிளஸமிங்காக வருவதுதான் ஆன்மீகம். இது உள்ளிருந்து வருவது ஆன்மீகம். இது வெளியிலே இருந்து இப்படி இப்படி கும்பிடு, இப்படி இப்படி வழிபடு, இப்படி இப்படி வாசி என்று இறுக்கமாக சொல்லி கொடுக்கப்படுவதனால உள்ளுக்கிருந்து மலர வைக்க முடியாது. அத உள்ளுக்கிருந்து ஆத்மீகம் மலர்வதுதான் அந்த உண்மையான ஆத்மீகம். அப்ப இந்த புறச்சூழல்கள் இருந்தாலும் கூட அது இல்லாமல் போகலாம். புறச்சூழலை பற்றி பகவத்கீதையிலே வருகின்றது. பகவத்கீதையிலே அது சொல்லுவார்கள், இதைத்தான் நாங்கள் முற்பிறப்பிலே விட்ட குறை தொட்ட குறை என்று சொல்லுவோம். பகவத்கீதையிலே அர்ஜுனனை கிருஷ்ணன் உபதேசிக்கின்ற பொழுது அர்ஜுனன் கேட்கின்றான், நீ சொல்வதெல்லாம் சரி, இதெல்லாம் நான் செய்து கொண்டு வருகின்றேன், ஆனால் இதிலே நான் முன்னேறி ஆத்ம விடுதலை படுவதற்கு முன்னரேயே என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுகின்றது. இன்னடக்கம் திருப்பி இதையெல்லாம் விட்ட இடத்துல இருந்து தொடங்கணுமோ என்று கேட்கிறான். அப்போ சொல்றார் அர்ஜுனா, அப்படி அல்ல, நீ இந்த நற்பயன்களின் பலனாக நீ நல்ல இடத்திலே பிறப்பாய். அங்கே இப்படிப்பான சூழல்கள் இருக்கும், அங்கே வேத அத்தியனம், இந்த ஆத்மீக டிஸ்கஷன் எல்லாம் இருக்கும். அந்த நிலையிலே நீ அங்கே இருந்து விட்ட இடத்திலிருந்து தொடங்கலாம். அப்படி சூழல் அமையாவிட்டாலும் கூட இந்த விட்ட இடத்திலிருந்து இது தொடங்கும். அநேக ஜன்ம சம்சிஸ்தா சதோஜாதி பராங்கதி. இது பகவத்கீதை. அநேக ஜன்மங்களிலே செய்த நட்பவர்களின் பயனாக ஒருவன் ஒரு நல்ல கதியை நோக்கி வருகின்றான். அதுதான் உண்மை. அப்ப இது முற்பிறப்பில விட்ட குறை தொட்ட குறை. அதுதான் அந்த பிள்ளைகளுடைய ஜாதகம் பெற்றோருடைய ஜாதகத்திலையும் பார்க்கின்ற பொழுது இந்த பிள்ளைகளுடைய பலனை பார்க்கின்ற பொழுது சொல்வார்கள் 5ஆம் இடம் என்று சொல்லுவார்கள். அந்த ஜாதகத்தில் 5ஆம் இடம் பிள்ளைகளுடைய புஸ்திரஸ்தானம். அதே மாதிரி அந்த 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்ப பூர்வ புண்ணியம் செய்திருந்தால் தான் நல்ல பிள்ளைகள் வரும். அடுத்தது வியாழன், அவன் புத்திர காரகன், ஞானத்தை தருபவன், அதுவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அமைப்புகள் இது இருப்பதனாலே அது வருகிறது அல்ல. நாங்கள் பூர்வ புண்ணியம் செய்திருந்தால் எங்களோட ஜாதகத்தில் இப்படி இருக்கும், பிள்ளைகள் அப்படி வருவார்கள். ஆகவே இதெல்லாம் முற்பிறப்பு விட்ட குறை தொட்ட குறையாக இந்த பிறப்பிலே இருந்து தொடங்குகின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. டாக்டர், இங்கே நேயர்கள் நிறைய வந்து கொண்டிருக்கிறார்கள்.
எங்களுக்கு இருக்கிற கேள்விகளை பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு தெரியல. பார்ப்போம். வணக்கம். 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 என் பேர் மனோ. மனோ சொல்லுங்க. ஒரு கேள்வி என்னண்டா, பிள்ளையாருக்கு தோப்பு கர்ணம் போடுறதுல 2 காரணம் இருக்குன்னு சொல்றாரு புராண கதையில. அதுல ஒன்று இந்த கஜமுகன் இவன் வந்து தன்னுடைய அகங்காரத்தால அவரை பிள்ளையார பிடிச்சு போட்டு சொல்ற ஒரு கதை ஒன்று உள்ளது. மற்றது விஷ்ணு சக்கரம் சக்கரத்தை விநாயகர் விளங்கினது. அவரை அதை எப்படி எடுக்கிறது அவரை குழுங்க சிரிச்சு காலப்பிடித்து. இதுல எது சரியான விளக்கம்? நல்ல கேள்வி. நீங்கள் விநாயகர்ல நிறைய பாத்தீங்களா, இன்னும் போனால் விநாயகர் எப்படி உற்பத்தியானார், எப்படி உலகிற்கு வந்தார் என்பதை பற்றிய பலவிதமான இருக்கிறது. விநாயகர் புராணத்திலே ஒரு கதை இருக்கின்றது, தேவி பாகவதத்திலே இன்னொன்று இருக்கின்றது, சிவபுராணத்திலே இன்னொன்று இருக்கின்றது. இப்படி பலவிதமான வேர்ஷன்ஸ் இருக்கின்றது. பார்த்தா இதெல்லாம் மனுஷன் இட்டு கட்டின கதை போல இருக்கு. ஒன்று கொண்டு முரண்படுற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒன்றுமே முரண்பாடு இல்லை. ஒரு புராண கதையின்படி அவர் வந்து மனித ஒரு தேவ உருவத்துடன் மனித உருவமான தலையுடனும் பிள்ளையாக இருந்தவர். அவருடைய தலை வெட்டப்பட்டது, பின்னர் மீண்டும் எழுப்பப்படும் பொழுது யானை தலையுடன் எழுப்பப்பட்டார் என்று ஒரு புராணத்திலே வருகின்றது. இன்னொரு புராணத்திலே பார்த்தால் இல்லை, அவர் யானை தலையுடனாக முதல்ல இருந்து இருக்கின்றார் என்பது வருகின்றது. எங்களுடைய திருஞான சம்பந்த சுவாமிகள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், பிடியதன் ஒரு உமைகொல, பெண் யானையினுடைய வடிவை உமையம்மையார் எடுத்துக்கொள்ள, மிகு கொல கடியது வடிகொடு தனதடி. அந்த ஆண் யானையுடைய வடிவை இறைவன் எடுத்துக்கொள்ள, பெண் யானையுடைய வடிவை உமையை எடுத்துக்கொள்றது ஓம்காரம். ஓம்கார வடிவு அந்த உமையை எடுத்துக்கொள்றார். அதனுடைய மிகு வடிவு ஓங்காரத்தின் விரிவு பஞ்சாட்சரம், அந்த பஞ்சாட்சர வடிவு இறைவன் எடுத்துக்கொள்ள. 2 வார ஆண் யானை பெண் யானையாக வர சொல்ல பிடியதர் உருமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி. அவருடைய தன்னுடைய இறைவனுடைய அடிகளை வழிபடுகின்ற அடியவர்களுடைய இடர்களை கடிவதற்காக விளக்குவதற்காக கணபதி வர அருளினன், கணபதி வரை அருள் செய்தார். ஓம் என்ற ஓங்கார மந்திரம் பீஜாட்சரம், அதனுடைய விரிவாகிய நமச்சிவாய என்ற பஞ்சாட்சரம், 2ம் இணைந்த வடிவாகத்தான் இந்த பிள்ளையார் வருகின்றார். ஆண் யானை பெண் யானையாக. இது வந்து பிள்ளையாடு உற்பத்தியை பற்றி திருமுறைகள்ல திருஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்கிற வரலாறு. இப்படி பல வரலாறுகள் இருக்குது. அதே மாதிரி தோப்புக்கரணம் போடுவதற்கு சொல்லுவார்கள். இந்த கஜமுகாசுரன் மெல்லவர்களை தேவர்களை வருத்துகின்ற போது ஒவ்வொரு நாளும் தனக்கு முன்னால வந்து எல்லாரும் தோப்புக்கரணம் போடணும்னு சொல்லி வைத்திருந்தார். அவனிருந்து விடுதலை பெற்றவுடன் பிள்ளையார் கஜமுகாரனை வதம் செய்த பிறகு அவர் பிள்ளையாருக்கு ஒரு நன்றியை கொடுவதற்காக இந்த கஜமுகாரனுக்கு செய்த தோப்புக்கரணத்தை பிள்ளையாருக்கு செய்த வரலாறு இருக்கின்றது. இன்னொரு முறை என்னன்னு கேட்டா, விஷ்ணுடைய கையில் இருந்த சக்கரம் வந்து விழுந்துவிட அதை விநாயகர் எடுத்து விழுங்கிவிட்டார். அவருக்கு முன்னாலே அதை விஷ்ணு வந்து இந்த தோப்புக்கரணம் போட அவர் நகைத்து இந்த சக்கரம் விழுந்தது, அதை எடுத்துக்கொண்டார். இன்னொரு கதை இருக்கின்றது. இதுல எது சரி? எல்லாமே சரி. எப்படி என்றால், இந்த விநாயகருடைய வெளிப்பாடு ஒரு தரம் இருதரம் நிகழ்ந்ததல்ல. எங்களுடைய கால கணக்கு எண்ணிலியானது. அன்பர்கள் கவனிக்க வேண்டும், புராணங்களை அணுகுவதற்கு ஒரு முறை இருக்கின்றது. புராணங்கள் எல்லாம் புழுகு மூட்டைகள் அல்ல. சொல்லுவார்கள் பொய்க்கதை, புழுகு மூட்டை, பௌராணிகளுடைய கதை, அல்லது இந்த அறிவு குறைஞ்ச ஆக்களை பயப்படுத்தி வைக்க கட்டின கதை, அது எல்லாம் ஸ்கேர் டாக்டிக். புராணங்கள் எல்லாம் உண்மை. அது வந்து நடந்த காலத்தை பார்க்க வேண்டும். எங்களுக்கு காலம் ஹிந்து டைம் லைன் என்று பார்த்தால் இணையதளத்திலே போனால் www.knowingourwords போனால் இந்த ஹிந்து டைம் லைன் என்று ஆங்கிலத்தில் ஒரு குறுகிய கட்டுரையும் இந்து சமய காலச்சக்கரம் என்று ஒரு தமிழ்ல நிறைய பெரிய கட்டுரையும் இருக்கின்றது. அதை பார்த்தால் விளங்கும். எங்களுடைய டைம் லைன் வந்து இந்த கிபி கிமு அல்ல, அதுக்கெல்லாம் முந்தினது. அப்ப சொல்லுவார்கள் கிமி கிமுலாம் அதுக்கெல்லாம் முந்தினது. அதாவது வந்து எங்களுடைய காலத்தை வந்து கல்ப காலம் என்று சொல்லுவோம். ஒரு கல்பம் வந்து 432 கோடி வருடங்கள். 432 கோடி வருடங்கள் ஒரு கல்பம். இந்த 432 கோடி வருடங்கள் ஒரு கல்பம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் அல்லது ஒரு இரவு, அரை நாள். இப்படி பிரம்மாவுக்கு 360 நாள்கள் கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு வருஷம். இந்த பிரம்மாவுக்கு இப்படியாக அவர் ஒவ்வொரு பிரம்மாவுக்கு 100 வருஷம் உண்டு. இப்போது இருக்கிற பிரம்மாவுக்கு 50 வயசு முடிந்து 51வது வயசுல 1வது மாசம் 1வது நாள். நீங்க வாக்கிய பஞ்சாங்கத்தில் 2ஆம் பக்கம் எடுத்து பார்த்தால் இது இருக்கும்.
இப்படிப்பட்ட கல்பங்களின் ஊடாக பார்க்கின்ற பொழுது இந்த பிரம்மாவுக்கு 100 வயசு என்றால் பாருங்கள், இப்படி ஒரு பிரம்மா இல்ல 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார். 100 கோடிக்கணக்கான பிரம்மர்கள் வந்து போய்விட்டார்கள். 6 கோடி நாரணர் அந்தனே, 6 கோடிக்கு மேற்பட்ட நாராயணர்கள் வந்து போய்விட்டார்கள். 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், இந்திரர்கள் வந்து கங்கை கரையில் எடுக்க மணலை எண்ணினா எத்தனை பருக்கைகள் இருக்குமோ அந்த அளவுக்கு இந்திரர்கள் வந்து போய்விட்டார்கள். ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே, இதற்கு முடிவில்லாமல் இருக்கிறது இறைவன் மட்டும்தான் என்று சொல்லி அப்பர் சுவாமிகள் பாடுகின்றார். அப்ப இந்த கல்ப காலத்துல இப்படி எத்தனையோ காலங்கள் வந்து வந்து போகின்றன. அப்ப இப்ப இருக்கிற கல்பத்தை கொள்வார்கள் ஸ்வேத வராக கல்பம். இது மாதிரி வேற வேற கல்பம் இருக்கு, பாட்ன கல்பம், இப்படி வேற வேற கல்பம் இருக்கிறது. தில்லை சிதம்பரம் எல்லாம் கோயில் ஸ்தாபிக்கப்பட்ட காலம் வந்து பாட்ன கல்பம் என்று சொல்லி கோயில் புராணத்துல இருக்குது, பாட்ன கல்பம். அதே மாதிரியாக இப்ப இருக்கிற கல்பங்கள்ல 1000 சதுர்யுகங்கள் உண்டு. ஒரு சதுர்யுகம் வந்து எங்களுக்கு 4 லட்சங்களுக்கு வந்து 43,20,000 வருஷம் வந்து ஒரு சதுர்யுகம். 43 லட்சம். இந்த சதுர்யுகம் 4 யுகம் சேர்ந்து வரும். கிருத யுகம், திரேதா யுகம், துபாபர யுகம், கலியுகம் உண்டு கொண்டு அடுத்தடுத்து வரும். ஒவ்வொரு கிருத யுகமும் 17,28,000 வருஷம். அதற்கடுத்த ஒவ்வொரு திரேதா யுகமும் 12,96,000 வருஷம். அதற்கடுத்த துபாபர யுகம் 8,64,000 வருஷம். அதற்கடுத்த கலியுகம் 4,32,000 வருஷம். இப்ப வந்து நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு மன்மந்திரம் இருக்கிறது. இப்படி 71 சதுர்யுகங்கள் சேர்ந்தா ஒரு மன்மந்திரம். இப்ப இருக்கிற மன்மந்திரம் வைவஸ்வத மன்மந்திரம். கோயில்ல நீங்க பூஜை பண்ணும் பொழுது சொல்லுவார்கள் கலியுகே பிரதமே பாகே. கலியுகத்துல இது தொடக்க பகுதி. பிரதமை என்பது தொடக்கம், முதலாவது புறையே பிரதமை என்று சொல்லுவோம் இல்லையா, வளர ரயில தேவ ரயில, அதுதான் பிரதமே பாகே என்று போட்டு சொல்லுவார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள் இந்த கலியுகே என்பது வருகின்றது. இந்த கலியுகத்துல இப்ப இருக்கிற கலியுகம், இப்ப இருக்கிற இந்த சதுர்யுகத்தின் கலியுகத்துல நாங்கள் இருக்கிறோம். இது 28வது சதுர்யுகம். இந்த வைவஸ்வன் மந்திரம் 71 சதுர்யுகங்கள் இருக்கின்றன. இதில் 28 நாங்கள் இருக்கின்றது. இது தொடங்கினது 17ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 3101 வருஷம் BC தொடங்கினது இந்த கலியுகம். இது காலக்கணக்கு. இப்படி எண்ணிலி எண்ணிக்கையான காலங்கள் உள்ளன. இப்படி எத்தனையோ தரம் அவர்கள் வந்து போய் இருக்கிறார்கள். எத்தனையோ தரம் வந்து போயிருக்கிறார்கள். அந்த அவர் சொல்லுவார்கள் என்று கேட்டால், இப்படி ஒவ்வொரு தரமும் அவர்கள் வந்து போகின்ற தரமே வந்து அதை கவனிக்க பார்த்தால் சொல்லுவார்கள் என்று கேட்டால், எத்தனையோ பேர்கள் பரசுராமர் 6 தரம் வந்து போய்விட்டார். ராமர் 6 தரம் வந்து போயிட்டார். 11 தரம் வந்து போயிருக்கிறார் ராமர். 11 தரம். அப்ப ஒவ்வொரு முறை ராமர் வரும்பொழுதும் பரசுராமர் வராது. சில ராமாயணம் வித்தியாசமா இருக்கும். சில பேருக்கு ராமாயணத்துல என்ன ஒரு இடத்துல இப்படி இருக்கு, ஒரு இடத்துல இப்படி இருக்குன்னு. ராமரே 11 தடவை வந்து போயிட்டார். கிருஷ்ணர் 11 தடவை வந்து போயிட்டார். திரிபுர தகனம் 30 தடவை நடந்திருக்குது. தட்ச யக்ஞம், தட்சனுடைய யாகம் வந்து 2 தடவை நடந்துட்டுது. இது எங்க வருதுண்டா யோக வாசிஷ்டம். யோக வாசிஷ்டம் என்ற அருமையான நூல், ஞானத்தின் திறவுகோல் என்று வேதாந்த மடத்தில் இதை படிப்பிப்பார்கள். இந்த யோக வாசிஷ்டத்துல வசிஷ்ட முனிவர் புஷுண்டன் என்ற கந்திக்கிறார். இந்த புஷுண்டனை சந்திக்கிற பொழுது புஷுண்டனுக்கு ஒரு இருக்கிற இந்த கல்ப காலங்களில் உலகமெல்லாம் ஒடுங்குகின்ற பொழுதும் அவனிடத்திலே ஒட்டி நின்று இந்த பார்த்து கொண்டிருப்பான். எல்லாம் அழிந்திரு இருக்கிறதே இருப்பான். திருப்பி வரும் பொழுதும் பார்ப்பான். அவனை சந்திக்கிற பொழுது புஷுண்டன் சொல்லுகின்றான் இது. இப்ப புஷுண்டனை வசிஷ்ட முனிவர் சந்திக்கின்ற காலத்திலே பரசுராமர் 6 தரம் வந்து போய்விட்டார். ராமர் 11 தரம் வந்து போய்விட்டார். கிருஷ்ணர் 11 தரம் வந்து போய்விட்டார். திரிபுர தகனம் முப்புரங்களை எரித்தது 30 தரம் நடந்து விட்டது. தட்சனுடைய ஜக்னம் 2 தரம் நடந்து விட்டது என்று போட்டு சொன்னார். வசிஷ்டர்கிட்ட சொல்லுகிறார், நீ இப்ப 8வது தரம் வந்திருக்கிற. அவருக்கே சொல்றார், நீ இப்ப 8வது தரம் வந்திருக்கிற என்று சொல்லி இது யோக வாசிஷ்டத்துல இருக்குது. அதே மாதிரி பிள்ளையாருடைய வெளிப்பாடு, முருகனுடைய வெளிப்பாடு எல்லாம் காலங்காலமாக மீண்டும் மீண்டும் நடந்தேறுகின்ற செயல்கள், நடந்தேறிய செயல்கள். திருப்பி திருப்பி வருவார்கள் அவர்கள், திருப்பி வருவார்கள். இது எங்களுக்கு இறைவனுடைய நூல்களை எழுதும் பொழுதே சொல்லுகிறார்கள். இவர்களெல்லாம் திருப்பி திருப்பி வருவார்கள் என்ற வெளிப்பாடு என்னுடைய வேதங்கள், ஆகமங்கள், நூல்களையே திருப்பி திருப்பி வரும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் இவர்களெல்லாம் திருப்பி ஒவ்வொரு வரலாறும் வித்தியாசமான, ஒவ்வொரு முறை வரும் பொழுதும் ஒரு வித்தியாசமான, அதாவது வந்து சொல்லுகிறார்கள் என்று கேட்டால், வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் காரியப்படும் போது தூலமாயிருக்கும், புஸ்தக வடிவில் வரும். காரியப்படாத போது சூட்சமா இருக்கும், அழியாது. அவை
சிருஷ்டிதோறும் காரியப்படுவன, திருப்பி திருப்பி வரும். சில போது ஆன்மாக்களின் கர்மகாலங்களுக்கு ஏற்ப சிவாக்ஞையால் மறைக்கப்படும் பொழுது உமாதேவி, விஷ்ணு, பிரம்மா முதலியோர் வேண்ட வெளிப்படுத்தப்படுவன. வேதங்களை விளக்கவும் வகுக்களும் வியாசர் வருவார். சிவனுடைய கட்டளைப்படி வியாசர் வருவார், ஒவ்வொரு முறையும் வருவார். சிவபிரானும் போதிக்கிறதுக்கு தென்முக கடவுளாய் வருவார். அவருடன் 4 மாணாக்கர்களும் வருவார்கள். எங்கே ஆதாரம் இருக்குன்னு கேட்பினமெல்லோ, இது எங்க இந்த ஆதாரம் இருக்குன்னு கேட்டால் லிங்க புராணத்துல சொல்லுகிறார். முறையின் முன்வந்து 3ஆம் முகந்தரும் முடிவிலாத மறுவர தவத்து வேத வியாதன் வந்து உதிப்பன். எல்லோரும் தவத்தினால வேதவியாசன் வந்து உதிப்பன். அண்ணான் அறிவரு மரகள் யாரும் அறிந்திட வேண்டி, அறுதற்கரிய இந்த மரகளை எல்லாரும் அறிய வேண்டும் என்ற வேண்டி அன்பால் தன்னுடைய அன்பினாலே நெறியினில் பகுத்து, அதை வகுத்து மன்னும் உலகினில் நிகழ்த்துவானே, உலகத்திலே அதை வகுத்து கொடுப்பான். இப்படி வியாசர் திருப்பி திருப்பி வருவார் என்று லிங்க புராணத்திலே இருக்கு. லிங்க புராணம் மேலும் சொல்லுது, சிவன் வருவதை பற்றி சொல்லுது. உலகம் உய்ந்திடுவான் ஞான மொழிவர உணர்த்த வேண்டி, உலகம் உய்ந்திடுவதற்காக இந்த ஞான நூல்களை மொழியின்றிய மயக்கம் இல்லாமல் உணர்த்துவதற்கு வேண்டி மலவரு தவத்தோனாகி, மலவருகின்ற தவ வடிவத்திலே தட்சிணாமூர்த்தியாக வருவன், இறைவன் வருவான். யானும் அன்பால் வருவன், யானும் நான் வருவேன் அந்த வடிவத்தில். அன்பால் அலைவரும் அன்பினோடும் அடைகுவர் 4வர், அந்த 4 முனிவரும் வருவார்கள். அன்னோர் தலைமை செயர் ஞானமேதி கைலையங்கிரியில் சார்வார். அவர்களுடைய ஞான வழி கைலையங்கிரியிலிருந்து தொடங்கும். இதுவும் லிங்க புராணத்தில் இருக்கு. இப்படி திருத்தி திருப்பி அவர்கள் வருவார்கள். அப்படி பிள்ளையார் எத்தனையோ தரம் வந்திருக்கிறார். ஒரு தரத்துல அப்படி வந்தார், ஒரு முறையில இப்படி வந்தார். ஒரு தரத்துல அவருக்கு தோப்புக்கரணம் அப்படி வந்தது, இன்னொரு முறையில இப்படி வந்தது. இதுல பேதங்கள் இல்லை. இதுதான் புராணங்களை அணுகுகின்ற முறை. புராணங்கள் மிகவும் சிறப்பானவை, சிறப்புறு புராணங்கள் என்று சிவஞான சித்தியார் சொல்லுகின்றது. இதை பொய் புழுகு மூட்டு என்று சொல்லுகிறவர்களுக்கு இதனுடைய விளக்கம் இதுக்கிடையில இன்னொரு டாக்டர் இங்க இன்னொரு நேரு நிலையில இருக்கிறார். அதுக்கிடையில நான் ஒன்று காட்டுறேன். இந்த சிபிசி ரேடியோவில் இப்போ 2-3 தொலைக்காட்சியில அவர் ஒரு மிகவும் பெயர் பெற்ற ஒருவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு பூவம் ஒன்று, அதாவது சீனாவினுடைய இதிலும் பார்க்க மிகவும் பிரமாண்டமான ஒரு பூவம்பம் வந்து உலகம் போகுது, இதுதான் கடைசி நாள் என்று சொல்லியிருக்கிறார். அதை அவர்கள் செய்தியாக போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதாவது எங்களுக்கு என்னுடைய மகன் இன்றைய காலையில கேட்டார், அப்பா இப்படி நியூஸ் பேப்பர் இருந்தது, இந்த சின்ன பையன் இப்படி எத்தனையோ வரும், இப்படி சின்ன சின்ன அழிவுகள் எல்லாம் நாங்கள் காணுவோம். இப்ப இங்க வர்ற சுனாமி, பல பேர் சொல்லுகிறார்கள் உலகம் அழிய போகுது. ஏனென்று சொன்னால் எங்களோட நூல்கள்ல சொன்ன மாதிரி உங்க எரிமலை வெடிக்குது, காட்டுத்தீ வருகுது, வெள்ளம் பெருக்கெடுக்குது, பஞ்சம் வருகுது, புயல் வீசுது, ஆனபடினால உலகம் அழிய போகுது. இது எப்பவும் தான் நடந்து கொண்டிருக்கு. இது எப்பவும் தான் நடந்து கொண்டிருக்கு. நான் என்னுடைய பையனுக்கு சொன்னேன், இது இப்ப வருகுதுன்னு உனக்கு உடனே தெரியுது. ஏனென்றால் ஈரா ஆஃப் எலக்ட்ரானிக் மீடியா வந்த உடனே கூகுள்ல இருந்து, யாஹூல இருந்து, வெப்சைட்ல சேட்டலைட் பிக்சர்ஸ்ல இருந்து ஒன்று நடந்தால் எல்லாருக்கும் தெரியுது. ஆனா எங்களுடைய காலத்திலே, என்னுடைய பேரனுடைய காலத்திலே இந்த டெய்லி நியூஸ், அன்றாட டெய்லி நியூஸ் வாரதே மத்தியானத்துக்கு பிறகுதான். ஒரு மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு தான் டெய்லி நியூஸ் பார்ப்பார். ஒன்று நடந்தால், கொழும்புல நடந்த ஒன்று கூட, வவுனியாவில் நடந்த ஒன்று கூட அடுத்த நாள் பேப்பர் வந்தவரை தெரியும். அப்படி இருந்த காலத்துல இருந்து இப்ப எல்லா இடத்துலயும் நடக்கிறது உடனடியாக தெரிவதனால இதெல்லாம் இப்ப கூடிட்டுது என்ற ஒரு நினைப்பு கொண்டு இருக்கின்றது. அடுத்ததாக 5 வகையான அழிவுகளை பற்றி எங்களுடைய சமயத்திலே சொல்லி இருக்கிறார்கள். 5 பஞ்ச பிரளயங்கள் இருக்கின்றன. அந்த இதெல்லாம் இப்ப கிட்டவே வராது. இந்த மண்பந்தரங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கு இல்லையா, ஒவ்வொரு மண்பந்தரங்களை பற்றி சொன்னேன். அந்த மண்பந்தரங்கள்லயே எத்தனையோ கோடிக்கணக்கான, ஒரு மண்பந்தரத்துல 3,57,26,000 வருஷம் இருக்குது. இந்த மண்பந்தரங்கள்ல 71 சதுரசுகங்கள் இருக்குது. இதுல 28 முடிஞ்சுது, ஒரு ஹாஃபே முடியல. என்ன இந்த 27 முடிஞ்சு 28வது கடைசி கலியுகம் நடந்து கொண்டிருக்கு. இந்த கலியுகத்தை டோட்டல் வருஷம் 4,32,000. இப்ப இதுல 4,28,899 வருஷம் முடிஞ்சு. அப்ப இன்னும் கலியுகம் முடிய இவ்வளவு வருஷம் இருக்குது முடிகிறதுக்கு. அப்ப அது முடிய கூட உலக அழிவு வராது. இது எவ்வளவோ காலம் செல்லும். இந்த 71 சதுரயுகமும் முடிகின்ற காலத்திலே ஒரு அழிவு வரும், மன்வந்தரங்கள் என்றோரும் வருவது. அது எங்களுடைய பூலோகத்துக்கு மட்டும் நிகழும்.
பூலோகத்துக்கு மட்டும் நிகழும். பூலோகம் என்றால் எங்களுடைய கேலக்சி, இந்த பூமி மட்டுமல்ல, இந்த கேலக்சி முழுக்க இந்த மில்கி வேயில் இருக்கிற எல்லா கிரகங்களும் அழிவும். அதே மாதிரி ஒவ்வொரு கல்பன் 432 கோடி வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு அழிவு வரும். அது பூலோக, புவர்லோக, சுவர்லோக 3 லோகத்துக்கும் வரும், ஸ்வர்கலோகத்துக்கும் வரும். அப்ப மகன் கிட்டாரா ஹெவன் சொல்றது பூமாண்டு கேட்டார். பூமடா சொன்னேன், என்னோட புஸ்தகங்கள்ல எல்லாம் இருக்குது. சொன்னேன், எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கேலக்சியை படம் எடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த படத்தை பாத்தியா? அது மாதிரி ஒரு கேலக்சி தான் அங்கால இருக்குது, புவர்லோகம், சுவர்லோகம். அது இந்த 3 உலகங்கள் அழியும். அதான் காயத்ரி மந்திரம் துவங்கும் பொழுது ஓம் பூர் புவஸ்வஹா என்று சொல்லுகின்றோம். இந்த 3 உலகங்களும் அழிவது ஒவ்வொரு கல்ப காலத்திலேயும். இது பகவத்கீதையிலே கிருஷ்ணா சொல்லி இருக்கின்றார், பகவத்கீதையில இருக்குது. அப்ப இந்த அழிவுகள் எல்லாம் வரும். ஆனால் இப்படி இந்த சின்ன சின்ன அழிவுகளை பார்த்து பூச்சாண்டி காட்ட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. உயிர் அழியாது, ஆன்மா நிலையானது, அவ்வளவுதான் உண்மை. இன்னொரு வணக்கம். வணக்கம் ஐயா, நான் ராஜமாசன். சொல்லுங்க. டாக்டர் லம்போதரன் அவர்களுக்கும் இருவரும் மதிப்புக்குரிய இருவருக்கும் முன்னாள் அதிபர் சிவனேஸ்வரருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றி. என்னென்றால் நான் இந்த வரை இடக்கிட உண்மையிலேயே கேட்கிறது, நான் அதை உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய பாராட்ட மெய்சிலிக்க வைக்கின்ற அந்த தத்துவங்களும் நீங்க கொடுக்கிற விஞ்ஞானபூர்வமான விளக்கங்களும் அந்த ஆன்மீக ரீதியான இதுகளும் உண்மையில நான் கேட்டுக்கொண்டு வர்றேன். எனவே அந்த சமய விவாத அரங்கில கூட நீங்கள் உண்மையில அது ஒரு பைபிள்ல கூட என்னன்னு சொல்ற என்றால், இன்னொரு வகையில இந்த தனிப்பட்ட ரீதியான குடும்ப ரீதியான சமூகம் சமுதாயம் அந்த நாடு அந்த இதுகளுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலைக்கு இந்த சமயத்தை இந்திய காலகட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிற பொழுது உண்மையில பாராட்டப்பட வேண்டியது. ஏனென்றால் இது ஒரு சாதாரண விடயம் இல்லை. ஒரு அறிவில நீங்கள் எந்த துறை சார்ந்த அந்த விவாத அரங்கில கேட்டுக்கொண்டிருக்கிறா. ஆனா ஒரு பகுத்தறிவு சிந்தனையில சில கேள்விகளை கேட்போம். அது வேற எங்களுடைய அது பிழையோ சரியோன்றது எங்களுடைய இதல்ல. உங்கள்கிட்ட இருந்து ஒரு நல்ல கருத்துக்கள் பெற வேண்டும் என்றதுக்காக அப்படி கேட்கிற கேள்விகள். அது வேற இந்த தியான முறைகள் எல்லாம் சொல்லப்படுற அந்த முறைகள், மற்றது இந்த புராணங்கள், இதிகாசங்கள், மற்றது சைவத்து இதுகள், அப்ப இதுல எல்லா ஒவ்வொரு கருத்துக்களையும் உண்மையில நான் ஒரு காலகட்டத்தில் இந்த சமய பாடத்தை படிச்சது, அதுபேர் அவர்களுக்கு தெரியும் நிச்சயமாக. இந்த சமய பாடத்தை படிச்சது ஒரு சி எடுக்கிறது, டி எடுக்கிறது. ஐயோ, நாங்கள் என்ன அதுல என்ன இருந்தே எனக்கு தெரியாது. உண்மையிலேயே அது பெரிய மெனவருத்தங்கள். அந்த சமய இலங்கையில படிக்கப்பட்ட சமய பாடம் படிக்கப்பட்ட அந்த திருத்தலங்கள் நான் தீர்ச்ச கூட இதன் இருக்கிறேன். அதுல கூட என்ன அர்த்தம் புரிஞ்சேன்னு எனக்கு தெரியல. இது எனக்கு ஒரு பெரிய நாளைக்கு இக்காலகட்டத்தில் இந்த அவதார தன்மையில இந்த அவதாரம் நான் சொல்ல அப்படி அந்த வார்த்தையை நான் பாவிக்கிற சரியோ பிள்ளைய நான் தெரியாது. உண்மையில டாக்டர் லம்போதரன் வந்து நீங்கள் கூட அதுல இதன்றது அவருடைய கருத்துக்கள் ஒரு ஆழமான ஆய்வு முறைகள், விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள், அது மிக மிக பாராட்டப்பட வேண்டிய. அந்த தியான முறைகளை கூட நான் பார்த்தேன். இந்த அவதார புருஷர்களை கூட யார் இந்த சாய்பாக கொடுக்கப்பட்ட விளக்கங்களை பார்த்தேன். உண்மையில அது ஒரு பெரிய என்னன்னு தெரியும். இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு இதை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், மிக பாராட்டுக்குரிய விடயம். ஆனா நீங்கள் இதை தொடர்ந்து ஒரு பெரிய பரம்பு இந்த நாட்டில இந்த மதங்கள், அதாவது பைபிள்ல கூட அதெல்லாம் ஒரு அறிவுரைகளா இருக்கலாம், இது இருக்கலாம். இது ஒரு எவ்வளவு அநாதியான ஒரு காலகட்டத்திலிருந்து இந்து மதத்தினுடைய இந்த சைவ மதத்தினுடைய கருத்துக்களும் அந்த தத்துவங்களும் அந்த விஞ்ஞான ரீதியான விளக்கங்களும் அதுல எல்லாம் அற்புதமானவ. உண்மையில இதை கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அதுல ஆழமான ஒரு ஆய்வை உண்மையில டாக்டர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவைதான் இதை வளரக்கூடிய வகையில உங்களுடைய அமைப்புகளை வளர்க்க வேணும். பல துறைகளில் இந்த சங்கங்களை வளர்க்க வேணும். இந்த அவதார பிரிவுகள் என்று சொல்லப்படுற இவைகளும் கூட வர்ற அவைகளோடும் இந்த மதத்தோடாக இந்த கலாச்சாரம் நொறுங்கி போய் கொண்டிருக்குது. இதுல இந்து மதத்துல தான் சில ஒரு பண்பாட்டு தன்மைகள், ஒரு மனித நேயங்கள் மற்ற இதுல இல்லையா என்று சொல்லல. மற்ற மதங்களை நான் கண்டிக்கல. இதுல நான் காலகட்டம் பாருங்க உண்டையா இந்த இருவரையும் சொல்றேன். இந்த நான் இந்த மதத்தில என்ன கிடக்கின்ற கூட ஒரு சில ஒரு சீர்திருத்த கருத்துக்களை பகுத்தறிவில சிந்திச்சு ஏவராங்கூரோட செய்த காலகட்டங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா உண்மையில இப்ப இந்த வயது வந்த காலத்துல ஞானம் வந்தேன்னு சொல்றத விட இவருடைய அறிவுரைகளை மிக மிக பாராட்டுகிறேன். நிச்சயமாக இருவரும் இந்த அமைப்பை வளர்த்து எடுத்து இந்த நாட்டில பல நாடுகள்ல வளர்க்கப்பட வேண்டும் என்று. நன்றி.
நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. ஒன்று ஒரு எதுவுமே வீணாக போவதில்லை. முதலாவது கருத்து, நாங்கள் அவதாரம் அதுகள் என்றல்ல, நான் ஜஸ்ட் ரிப்பீட்டிங் த சேம் திங். இது ஒன்றுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து இல்லை. எங்களுடைய நூல்களில 4 வேதங்கள்ல, 28 ஆகமங்கள்ல, 207 உபாகமங்கள்ல, 108 உபநிடதங்கள்ல, இதிகாசங்கள் நம்முடைய மகாபாரதம் ராமாயணத்துல, 18 புராணங்கள்ல, 12 திருமுறைகள்ல, 14 சித்தாந்த சாத்திரங்கள்ல, அதுக்கு பின்வந்த 14 பண்டார சாத்திரங்கள்ல, அதோடு சேர்ந்த திருப்புகள், தாய்மானார் பாடல்ல இருந்து ஆறுமணாவலர், கிருபானந்த வாரியார், காஞ்சி பெரியவர், ரமண மகரிஷி, ஜோகர் சுவாமிகள் உட்பட இன்று வரைக்கும் வந்திருக்கின்ற இதுல எல்லாரும் சொன்னதுலதான் நான் பொறுக்கி சொல்லிக் கொண்டு தவிர ஒன்றும் புதிது அல்ல. இதுல நத்திங் நியூ, இது நாட் எ நியூ பிலோசபி ஒன்றும் இல்லை. ஆனா அது என்னென்றா டாக்டர் என்ன இருந்தால், இவ்வளவு எங்களுக்கு கடல் போன்ற சமய நூல்கள் இருந்தும் நாங்கள் அதை பற்றி அறியாத பாமரர்களாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஒரு நிலையை நீங்கள் ஒரு புத்துணர்ச்சியாக, இவ்வளவு விஷயங்கள் எங்கள்கிட்ட இருக்குது, இதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வானொலி மூலமாக செய்கின்ற சேவையைத்தான் அவர்கள் பாராட்டுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்ப நான் கூட இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததின் பிறகு நிறையவே கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதான் அங்க முக்கியம். ஏனென்றால் எங்களுடைய இந்த ஒரு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே எதை எந்தெந்த நேரத்தில் கேட்க வேண்டும், இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அறியாமல் நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். பெரும்பாலானவர்கள் சைவர்களாக பிறந்தும் எங்களுடைய சமயத்தின் முக்கியத்துவத்தையும் மேன்மையையும் அறியாத பாமரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த சமரச சமயங்கள், பல்வேறு சமயங்களிடையே சொல்லப்படுகின்ற ஆன்மீக விளக்கங்களை நீங்கள் எடுத்து கூறும் பொழுது அந்த ஒடுக்க மனப்பான்மை, அதாவது எங்களுடைய சமயம்தான் சிறந்தது, மற்றவர்களுடைய சமயம் அதை நாங்கள் தூஷிக்க வேண்டும் என்ற அந்த மனப்பான்மை பரந்து விரிகிறது. அதே அன்றைக்கும் ஒரு நேயர் சொன்னார், தான் ஒரு கிறிஸ்தவ பெண்மணியாக இருந்தும் இந்த நீங்கள் சொல்லுகின்ற இந்த விஷயங்களை கேட்டதன் பிறகு தன்னுடைய அந்த ஒரு அடிப்படை மனப்பான்மை பரந்து விரிந்து விட்டது என்று. அதுதான் அங்கே முக்கியம். அதுக்காகவே அவர்கள் பாராட்டுகிறார்கள். அதை நாங்கள் அது ஒரு விசேடமான உங்களுடைய ஒரு ஆற்றல் என்று கூட தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறையவே இங்கே எத்தனையோ பேர் வந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அதற்கிடையில் இங்கே வந்த கேள்விகளில் ஒன்று எடுக்கலாம் என்று நினைக்கிறேன் டாக்டர். ஆமாம், ஒரு அன்பர் கேட்டுக்கிறார், இது முன்பும் பலமுறை கேட்கப்பட்ட கேள்விதான் என்றாலும் இது அடிக்கடி இந்த எங்களுடைய பல்வேறு சமய அனுஷ்டானங்கள், கிரிகைகள் பற்றிய ஒரு விளக்கம் கேட்கிறார்கள். அதை பற்றிய நீங்கள் ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருந்தாலும் நான் திரும்பவும் அதை வாசிக்கிறேன். அதாவது இந்த மூர்த்திக்கு பல்வேறு வகையான அபிஷேக திரவிய பொருட்களை, முக்கியமாக இந்த பால், தயிர், நெய் போன்ற பொருட்களை நாங்கள் விரயம் செய்கிறோம். அவற்றை நாங்கள் கண்ட மாதிரி அந்த அபிஷேகங்களை வெளியிலே விரயமாக்குகின்றோம் என்று பலர் கூறுகிறார்கள். அதை பற்றி நீங்கள் ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருந்தாலும் திரும்ப திரும்ப கூறினால் அது ஓரளவுக்கு என்ன விளக்கத்தை கூடுதலாகவும் அதை மனதில் நிலைக்க வைக்கும் என்று நான் நினைக்கிறேன். ரெப்பிட்டிஷன் மிக முக்கியம் என்று. அதனால இதை பற்றிய விளக்கத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இது ஏற்கனவே நீங்கள் கொடுத்த ஒரு விஷயம்தான் என்றாலும் இந்த அன்பர் கேட்டபடியா நீங்கள் சொல்லுங்க. அதாவது எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு கேள்வி, அது இப்படியெல்லாம் நாங்கள் அபிஷேகம் என்ற பெயரிலே இப்படி பால், தயிர், நெய் இவற்றை கொண்டே நாங்கள் கோவிலிலே இந்த விக்கிரகத்துக்கு இந்த கல்லுக்கு ஊட்டி கொண்டோமே, இது வீணாகின்றதே. அது முதலாவது கேள்வி. அதுல கல நெறிகளாக இதை பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தால், இந்த மூர்த்திக்கு ஊற்றுகின்ற அபிஷேகம் இருக்கட்டும், எங்கள் உடம்புக்கு நாங்கள் போடுகின்ற எவ்வளவத்தை வீணாக்குகிறோம். இந்த உடம்புக்கு போடுகின்ற சென்றுகள், சோப்புகள், தேவையில்லாத அதிக தன்மையான உடைகள், இன்றைக்கெல்லாம் உடைகளை பார்த்தால் ஷர்ட் போடுகின்றோம், ட்ரௌசர் போடுகின்றோம். ஒரு சைஸ் சரிவராவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? கலட்டி போட்டு விட வேண்டும். அதுல வேற யாருக்காவது ஒரு சைஸ் சரி வந்தால் அவர் பாவிச்சு கொள்ளுவார். கிழிந்து போனால் என்ன செய்யலாம்? இதை பழந்துணுக்கி கூடி பாவிக்கலாம். அந்த நாளையில இருந்து எங்களுடைய வேஷ்டி அல்லது சீலை, சால்வை போன்ற உணவுகள், உடைகள், தையல் இல்லாத உடைகளை பார்த்தால்
அதுக்கு சைஸ் லிமிடேஷன் கிடையாது. நீங்கள் மெலிந்தாலும் பாவிக்கலாம், பருத்தாலும் பாவிக்கலாம். அது பெட்ஷீட்டாக பயன்படும், குழந்தைக்கு ஏணியாக பயன்படும், குழந்தைக்கு நாப்கினாக பயன்படும், பெண்களுக்கு சானிட்டரி பேட்ஸாக கூட பயன்படும், சமையல்ல பழந்துணியாக பயன்படும், கைலேஞ்சியாக பயன்படும், தலைப்பாகையாக பயன்படும். இப்படி பலவிதமான பயன்கள் ஒரு துணியில வேண்டினால் அந்த கடைசி முடி வரைக்கும் நின்று நைந்து கிளியும் வரைக்கும் அது வரும். அந்த கந்த துளையை எறிஞ்சால் அதை குப்பையிலிருந்து பொறுக்கி தைத்து அதை சன்னியாசிகள் கூட பாவிச்சிருக்கிறார்கள். பட்டணத்தார் பாடுகின்றார், உடை கந்தை உண்டு குப்பையிலிருந்து பொறுக்கிறதாம் அந்த கந்தை. அப்படிப்பட்ட இதுல பார்க்க நாங்கள் வீணடிப்பதில்லை. அபரிக்கிரகம் என்ற தர்மம் இருக்கின்றது. அதாவது ஈசாவார்ஷ்யம் இதம் சர்வம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஏதோ எங்கடை என்று நினைச்சுக்கொண்டு நாங்கள் அங்க போட்டா வீணடிக்கிறோம் என்று சொல்றோம். எல்லாம் ஒன்றுமே எங்கட இல்லை, எல்லாம் அவருடையது. ஈசன் என்ற சொல் இருக்கின்றது இல்லையா, ஈசன் அடி போற்றி என்று சொல்லுகின்றார்கள். இந்த ஈசன் அடி போற்றி என்றாலே கருத்து எல்லாவற்றுக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி. ஈசன் என்றா கருத்து எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி. அப்ப அவன் தான் ஈசன். அப்ப ஈஸ்வரனை வழிபட்டால் எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அப்ப அப்படிப்பட்ட சகல ஐஸ்வர்யங்களும் அதிபனா ஈஸ்வரனை வச்சுக்கொண்டு அவன் பொருளை கொஞ்சத்தை எடுத்து அவனுக்கு போடுறதை நாங்கள் வேஸ்ட் என்று சொல்றதை என்னென்று சொல்லுவது? இது பேரு நகைப்புக்குரிய விடயம். அது ஒன்று. இரண்டாவது, எங்களுக்கு இந்த உணவு மட்டும் இல்ல, உணவு எவ்வளவு தேவையில்லாத உணவை சாப்பிடுகின்றோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் உங்களுக்கு உடம்புக்கு உயிருக்கு ஒட்டி கொண்டிருக்கிற அளவு சாப்பிட வேண்டும். கொஞ்சம் கூட ஆரோக்கியத்துக்கு தேவையான அளவு சாப்பிடலாம். உடல் உழைப்புள்ளவர்கள் கொஞ்சம் கூட இருக்கலாம். அதை விட்டுட்டு அதுக்கு கூட எடுப்பதனால இன்றைக்கு உலகத்துல பட்டினி சாவண்டு இருக்கின்றது. அது உண்மை. பட்டினியால் சாவவர்களை விட அதிக உணவு பெருக்கத்தினால வர்ற விளைவுகளாகிய ஹார்ட் அட்டாக்ல சாகராக்களும், கேன்சர்ல சாகராக்களும், கொழுப்பு கூடி, பிரஷர் கூடி இறக்குறாக்கள் எண்ணிக்கை தான் கூட. அதுவும் வட அமெரிக்காவில அதான் அது இப்ப உலகம் முழுக்க, இலங்கை, இந்தியா எல்லாமே வந்துட்டு. பேட் ஃபுட் ஹேபிட் வந்துட்டு. இப்ப யாழ்ப்பாணத்திலே கூட செல்வ நிலை இருக்கின்றதா, அதாவது எல்லாரும் செல்போன் வைத்திருக்கின்றார்கள், வீட்டு வசதி இருக்கின்றது, வெளிநாட்டு காசு வருகின்றது. ஆனால் அந்த ஆரோக்கியமான உணவுகளை விட்டு விட்டார்கள். அதால வர்ற உணவு போஷாக்கு சீர்கேடுகள், உடலுறை பருத்தல், அயன் சத்து, இரும்பு சத்து குறைவு, விட்டமின் குறைபாடுகள் அங்கே நிலவி வருகின்றன. அப்ப அது பற்றிய சில இதுகளை எங்களுடைய IMHO அனைத்துலக மருத்துவ நிறுவனத்தின் சில காரியங்கள் எடியூகேட்டிங் முந்தைய ஹெல்த் கேர் எடியூகேட்டர்ஸ் நர்சஸ் அல்லது மற்ற ஆக்களை பயிற்றுவித்தது. இப்ப பாடசாலை மாணவர்களுக்கே அதை கொண்டு செல்லுகின்றோம். கர்ப்பிணி பெண்கள் வருகின்றார்கள் போஷாக்கு குறைபாடாக, ஆனா பண குறைபாடு இல்லை. அது ஒரு வித்தியாசமான விஷயத்துல நாங்கள் கொண்டிருக்கிறோம். இப்படி வேஸ்டிங் ஆஃப் இதுகள் இருக்கிறது. அபரிக்கிரகம் என்றால் எங்களுக்கு எவ்வளவு தேவையோ, மினிமம் எவ்வளவு தேவையோ அவ்வளவத்தை பாவிக்க வேண்டும், அதுக்கு மேல கூடாது. நாங்கள் இதுக்கு ஒரு ஒரு மேனேஜிங் தர்மகர்த்தாவை தவிர நான் வச்சிருக்கிற வீடு வாசல் சொத்து எல்லாம் என்னுடையது இல்லை. கனவே நினைப்பார்கள் சேர்த்து பிள்ளைகளுக்கு வைத்துக் கொண்டு போகலாம் என்று. நிச்சயமாக ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன், பிள்ளைகளுக்கு சேர்த்து கொடுத்த ஒரு பிள்ளைகளும் உருப்பட்டதாக வரலாறு இல்லை. சேர்த்து கொடுத்து பிள்ளைகள் have to start from their scratch. தங்களுக்கு ஏதாவது வசதி வாய்ப்பு இருந்தால் அவருடைய படிப்புக்கு, அவருடைய ஒழுக்கத்துக்கு, அவருடைய வாழ்க்கை ஆதாரத்துக்கு அந்த வசதிகளை பயன்படுத்த வேண்டுமே தவிர இந்த பிள்ளைக்கு வீடு வேண்டி கொடுப்பேன், இந்த பிள்ளைக்கு வாழ வேண்டி கொடுப்பேன், இந்த பிள்ளைக்கு நகை வேண்டி கொடுப்பேன் என்ற எண்ணங்கள் அவர்களுக்கு கொடுக்க கூடாது. உன்னுடைய வாழ்க்கையை நீ கொண்டு செல்வதற்கு சகல சுதந்திரங்களும் வாய்ப்புகளும் வசதிகளும் வழிகாட்டலும் கொடுப்பதுதான் என்னுடைய வேலை. இதன் இறைவன் செய்கின்றான். எல்லாருக்கும் தந்தையாகிய தாயாகிய இறைவன் எங்களுக்கு இந்த வசதிகளுக்கு வாய்ப்புகளை கொடுத்து எங்களுடைய ஆத்ம விடுதலைக்கு விடுகின்றான். அவன் உடனடியாக அங்க கொண்டு ஏற்றி விடையிலேயே கைலாசத்துக்கு என்னோட வாண்டு நாங்கள் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரியாக செய்ய வேண்டிய விடயம்தான் இது. அப்ப இப்படி பார்க்கின்ற பொழுது இதுல என்ன ஒரு வேஸ்ட் என்பது நாங்கள் செய்வதுதான் வேஸ்ட். அது உண்டு. இரண்டாவது, இதனால்தான் இன்னைக்கு எத்தனையோ மருந்து கம்பெனிகள் பிழைத்துக் கொண்டிருக்கின்றன. வைத்தியர்களான நாங்களும் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய வைத்திய நண்பர்கள் அமெரிக்காவில் இருந்து வருபவர் சொல்லுவார், எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் மெக்டொனால்ட்ஸும் KFCயும் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுவாங்க. அந்த உணவு நிறுவனங்களை தாக்கியல்ல, உணவு பழக்கங்களை அது இருக்கும் வரைக்கும் நோயாளிகள் இருப்பார்கள், நோயாளிகள் இருக்கும் வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு வரும்படி இருக்கும் என்ற கருத்து. அப்ப அது ஒன்று. இரண்டாவது, இறைவனுக்கு அபிஷேகம், இந்த பசுவினுடைய இது என்னுடைய அன்பர் கேட்டார் ஒருவர், பசுதான் அது ஏன் இந்த சமயத்தில் ஏன் பசுவுக்கு இவ்வளவு முக்கியம்? நான் சொன்னேன், ஒரு தாய்
தன்னுடைய பிள்ளைக்குத்தான் பால் கொடுக்கலாம் இல்லையா? ஆமா. ஆனா அந்த காலத்துல சில பேர் 1-2 பிள்ளைகளுக்கு பால் கொடுத்திருக்கிறார்கள், அது இருக்கிறது. ஆனால் பசு உலக அனைத்தும் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் பால் கொடுக்கின்றது. யூனிவர்சல் மதர், யூனிவர்சல் மதர். பச்சிளம் குழந்தை பிறந்த பிரிமெச்சுவ பேபியில இருந்து, பிரிமெச்சுவ பேபி என்றால் குறை மாதத்துல பிறக்கிற பிள்ளை, 6 மாதம் 7 மாதத்துல பிறந்தாலும் கூட இன்றைக்கு நாங்கள் வைத்திய வசதிகளால நியோனேட்டல் கேர் கொடுத்து பிழைக்கின்றார்கள். என் ஸ்டேஜில் உயிர் உடல் ஒன்றுமே இயங்காம கோமட்டோ ஸ்டேஜில் இருக்கிற ஆள் வரைக்கும் அங்க நேசோகஸ்டிக் ஃபீடிங் டீ போட்டு கொடுப்பார்கள். அது வரைக்கும் இந்த பாலை மையமாக வைத்துத்தான் உணவு, பால் கொடுத்தா பாலை மையமாக வைத்துத்தான் உணவு. அப்ப இப்படி எல்லாருக்கும் போஷாக்கை கொடுத்து போஷிக்கின்ற மாதா தான் இந்த கோமாதா. ஆனபடியாத்தான் நாங்க அதுக்கு அந்த இடத்தை கொடுக்கின்றோம். பசுவுக்கு, பசுவை கொன்று உண்ணப்படாது, மாமிசம் உண்ணப்படாதுன்னு சொல்வது உண்மையா கர்மிக் ஃபுட். அடுத்தது பல பேர் கேட்பார்கள், அவை சாப்பிடணும், இந்த வெள்ளக்கார எல்லாரும் சாப்பிடணும், நாங்க சாப்பிட்டா என்ன? நான் ஷாப்பிங் செய்யும் பொழுது கவனிப்பேன், பல பேர் எங்களுடைய ஆக்கள் பர்கர் மாற்றச்சி எல்லாமே பண்ணி கொண்டு போவார்கள். சாப்பிடலாம், வாய் இருக்கிற வரைக்கும் வயிறு வரைக்கும் சாப்பிடலாம். வைத்தியர்களும் நாங்கள் இருக்கின்றோம், கார்டியாலஜிஸ்டும் இருக்கின்றார்கள், பார்த்து சாப்பிடுங்க. உண்டு எங்களுடைய சவுத் ஏசியன்ஸ், அதாவது இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ், மற்றது நேபாள், பூட்டான், அந்த சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருந்து வருகின்ற எங்களுக்கு எங்களுடைய பாரம்பரிய உடலின்படி கொரோனரி ஆர்டரிஸ், அதாவது இதயத்துக்கு குருதியை வழங்குகின்ற கொரோனரி ஆர்டரிஸ், முடியுறு நாடிகள் என்று சொல்லுவோம். அந்த ஆர்டரிஸ் வலும் மென்மையான மெலிய ஆர்டரிஸ், தடிச்ச குழாய் இல்ல, எஸ்லோன் பைப் மாதிரி இல்ல. ஆனா மற்ற சமூகத்தினர்களுக்கு நாங்க கார்டியாலஜி டைசெட் அந்த ஆஞ்சியோகிராபி போடும் பொழுது பார்த்திருக்கின்றேன். நான் வேலை செய்யும் பொழுது பார்த்தா நல்ல திக்காக இருக்கும் ஆர்டரிஸ். என்னுடைய கார்டியாலஜிஸ்ட் இவருடைய ஆர்டரி மயிர் மாதிரி மென்மையாக இருக்கும். இது ஒரு சின்ன கொலஸ்ட்ரால் லெவலோடய அடப்பட்டு போயிடும். அப்ப நாங்கள் இது மாற்றச்சியும் சாப்பிட்டு வளருகின்ற உடம்பு அல்ல. இது கிழமைக்கு 2 நாள் விரதம் இருந்து, மாசத்துல 2 நாள் உபவாசம் இருந்து, கோயிலா குளங்குளமா சுத்தி தபம் செய்வதற்காக படைக்கப்பட்ட உடம்பு தான் எங்களுடைய உடம்பு. அது மற்றொரு உடம்பு எப்படியும் இருக்கட்டும், நீங்கள் மாறினால் அது அவத்திலே போய்விடும். 50-40 இப்ப போகின்றது. அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த பசுவினுடைய படைப்பின் நோக்கம் இந்த மாதாவாக இருந்தாலும் அது ஒரு செகண்டரி பெனிஃபிட்டே தவிர பசுவினுடைய படைப்பின் நோக்கம் இறைவனுக்கு வேண்டிய அபிஷேகத்துக்குரிய பொருட்களை தருவது. பூவினுக்கருங்கலம் பொங்குதாமரை, ஆவினுக்கருங்கலம் அரணஞ்சாடுதல், கோவினுக்கருங்கலம் கோட்டம் இல்லது, நாவினுக்கருங்கலன் நமச்சிவாயவே. பூக்களுக்கு சிறப்பு அதில் தாமரைப்பூ இறைவனுக்கு வைக்கின்றது இல்லையா? அதே மாதிரி ஆவினுக்கருங்கலம் பசுவுக்கு சிறப்பு, அரண் அஞ்சு ஆடுதல் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்ற அபிஷேகம் ஆட்டுகின்ற 5 பொருட்களை தருகின்றது. பால் தருகின்றது, தயிர் தருகின்றது, நெய் தருகின்றது, கோசலம் என்று சொல்லப்படுகின்ற பசுவின் சிறுநீர் வருகின்றது, கோமயம் என்று சொல்லப்படுகின்ற பசுவின் சாணம். 5 பொருட்கள் சேர்ந்தது. இந்த 5 பொருட்களையும் சேர்த்தால் பஞ்சகவ்யம் என்று சொல்லுவோம். அந்த தீட்டுக்கள் தொடக்குகளில் கழியும் பொழுது இந்த பஞ்சகவ்யம் தெளித்துக் கொள்வதும் குடித்துக் கொள்வதும் மரபு. அப்ப அது ஒன்று இருக்கின்றது. ஆர்மனாவர் சொல்லுகின்றார், அந்த சிவபூஜை செய்கின்ற பெண்கள் மாதவிலக்கு வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று. மாதவிலக்கு வரும்பொழுது சிவபூஜை செய்யப்படாது, ஆனா புறத்தே இருந்து வழிபடலாம், மனத்திலே மந்திரம் சொல்லலாம். இன்னொருவர் பூஜை செய்தால் அதை பார்த்து வழிபடலாம் வெளியே இருந்து. அடுத்ததாக சொல்லுகின்றார், 3ஆம் நாளோ 4ஆம் நாளோ 5ஆம் நாளோ தலைக்கு முழுகிய பிற்பாடு பாலோ அல்லது பஞ்சகவ்யமோ உண்டு திருப்பியும் தன்னுடைய வளமையான ரூட்டினை தொடங்கலாம். பாலுக்கும் பஞ்சகவ்யத்துக்கும் புனிதப்படுத்துகின்ற தன்மை உண்டு. இன்றைக்கு பாலுக்கு பஞ்சகவ்யத்துக்குரிய கோமயம் கோசலம் எடுக்க முடியப்படாவிட்டாலும் பாலை குடித்தாலே அது ஒரு புனிதப்படுத்துகின்ற தன்மை இருக்கின்றது, பால் தெளிக்கின்றது என்ற தன்மை இருக்கின்றது இல்லையா? அப்பர் சுவாமிகளுக்கு சிவன் திருவடியை அவருடைய தலையிலே வைக்கின்ற பொழுது பால் தெளித்து தலையிலே வைத்தார். அது அப்பர் சுவாமிகளே பாடுகின்றார். அவ்வளவு சிறப்புடையது இந்த பால். அப்ப இந்த அபிஷேகத்துக்கு அந்த 5 தேவை. இது எங்களுடைய ஆகம விதிகள் மட்டுமல்ல. சில பேர் சொல்லுவார்கள் இதெல்லாம் ஐயர்மார் செய்து வைச்சது, பிராமணர் செய்து வைத்தது. சம்பந்தமூர்த்தி சுவாமிகளே சொல்லுகின்றார், ஆவினில் 5 உகந்து ஆட்டும் கூடல் ஆலவாயின்கண் அமர்ந்தவாதே. பசுவினுடைய 5 பொருட்களையும் உகந்து விருப்புடன் ஆட்டும் அபிஷேகம் ஆட்டுகின்ற கூடல் ஆலவாய். கூடலாளவாய் என்றது என்னுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கின்ற இறைவன் அமர்ந்தவாறு என்று சம்பந்தர் பாடுகின்றார். அது மட்டுமல்ல, இன்னொரு இடத்திலே பாடுகின்றார், பாலினால் நறு நெய்யால் பழத்தினால் பயின்று ஆட்டி.
பாலால நெய்யால பழத்தினால அபிஷேகமாட்டி நூலினான் மணமால குறந்து அடியார் புரிந்தேத்த நறுமணமுடைய மாலையை நூலினாலே கோர்த்து அடியவர் கொண்டு தரிக்க சேலினார் வயல் புடைசூழ் செங்காட்டங்குடியதனுள் வயல்கள் சூழ்ந்த செங்காட்டங்குடியில் இருக்கின்ற காலினால் கூட்டியதைத்தான் கணபதீச்சரத்தானே என்று பாடுகின்றார். அது மட்டுமல்ல அப்பர் சுவாமிகள் பாடுகின்றார், பாவமும் பழி பெற்றற வேண்டுவீர், பாவம் பழியெல்லாம் பெற்றெல்லாம் அற வேண்டும் நீங்கள் ஆளில் 5 உகந்தாடும் அவன் கடல். இறைவனுடைய ஆவினிலிருந்து வென்ற 5ஐயும் விருப்பத்துடன் அபிஷேகமாக இருக்கின்ற அவனுடைய பாடல்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி பாடுகின்றார். இருக்கிறார் டாக்டர், நாங்கள் இதை முடித்துவிட்டு சொல்லுவோம். அப்ப இப்படிப்பட்ட அபிஷேக பலன்களை பற்றி சொல்லுகின்றார்கள். இந்த அபிஷேகத்திலே பழங்களினால செய்கின்ற அபிஷேகம், பஞ்சபலகவியத்தினால் செய்கின்ற அபிஷேகம் இருக்கின்றது. இறைவனுடைய அபிஷேகங்களிலே சந்தனாதி தைலத்தால் அபிஷேகம் செய்தால் சுகம் கிடைக்கும். மாக்காப்பு அபிஷேகம் மலநாசம், எங்களுடைய ஆணவ மலங்கள் நாசம் செய்யும். நெல்லிக்காப்பு ஆமலகத்தால செய்தால் ரோக நாசம் வரும். மஞ்சள் மாவால அபிஷேகம் செய்தால் ராஜவசியம் கிட்டும். பஞ்ச கவ்வியத்தினால ஆன்ம சுத்தி கிடைக்கும். ரச பஞ்சாமிரதம் வெற்றியை தரும். ரச பஞ்சாமிரதம் என்று இருக்கின்றது. இன்றைக்கெல்லாம் பஞ்சாமிரதம் என்றால் இல்லாத பழமெல்லாம் போட்டு வருகின்றது, பேரீச்சம்பழம் எல்லாம் போட்டு. அப்படி அல்ல, பஞ்சாமிரத விதி என்று சொல்லி ஆகமங்கள்ல இருக்கின்றது, என்னென்ன செய்ய வேண்டும் என்று. பழங்கள்ல பஞ்சாமிரதம் 2 வகை, ஒன்று ரச பஞ்சாமிரதம், மற்றது பல பஞ்சாமிரதம். இந்த ரச பஞ்சாமிரதம் என்று சொன்னால் பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை என்பவற்றை விதிப்படி சேர்த்து செய்கிறது ரசபஞ்சாமிரதம். சில வேளை சர்க்கரையோட சேர்த்தோ சர்க்கரைக்கு பதிலாக கருப்பஞ்சாரையும் சேர்க்கலாம். அப்ப இந்த ரசபஞ்சாமிரதத்தில் அபிஷேகம் செய்தால் பஞ்ச பாதகங்களின் நாசமாகும். நாங்க செய்த பஞ்சமா பாதகங்கள் செய்தால் நாசமாகும் என்று மகுட ஆகமத்தில் இருக்குது. இது ரசபஞ்சாமிரதம். அதே மாதிரியாக பழங்கள்ல செய்கின்ற பொழுது வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம் என்பவற்றோட பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை என்பவற்றை சேர்த்து செய்வது பல பஞ்சாமிரதம் என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரியாக வாழைப்பழம், பலாப்பழத்தோட மாம்பழம், மாதுளம்பழம் என்பவற்றை சேர்த்து தேங்காய் திருவள்ளையும் சேர்த்து செய்கிறது பல பஞ்சாமிரதம் என்று சூட்சுமாகமத்தில் சொல்றார்கள். பலாப்பழம், மாம்பழம், தேங்காய் திருவள், வாழைப்பழத்தோட கருப்பஞ்சாறு அந்த 5 திரவியங்களையும் சேர்த்து அபிஷேகிக்க வேண்டும் என்று காரணாமகன் சொல்லுது. அப்படி விதம் விதமான அபிஷேகங்களை பற்றி சொல்லுகிறார்கள். அத்த ரச பஞ்சாமிரதத்தால வெற்றி கிடைக்கும், பல பஞ்சாமிரதத்தால செல்வம் கிடைக்கும், பஞ்ச பலோதகம் மந்திர சித்தி வரும், பால் அபிஷேகம் ஆயுள் விருத்தி தரும், தயிர் அபிஷேகம் பிரஜா விருத்தி பிள்ளை குட்டிகளுடைய வம்ச விருத்தியை தரும், நெய் அபிஷேகம் மோட்சத்தை தரும், தேன் அபிஷேகம் சங்கீத வன்மை நல்ல வாக்கு வன்மையை தரும், கருப்பஞ்சாறு அபிஷேகம் நித்திய சுகத்தை தரும், சர்க்கரை அபிஷேகம் சத்துரு நாசத்தை தரும், வாழைப்பழ அபிஷேகம் பயிர் விருத்தி தரும், பலாப்பழ அபிஷேகம் லோகவசியம் தரும், மாம்பழம் சகல வெற்றியை தரும், தமரத்தம்பலம் பூமி லாபத்தை தரும், மாதுளம்பலம் பகை நீக்கத்தை தரும், நாரத்தம்பலம் கிடார நாரத்தம்பலம் சத்புத்தியை தரும், எலுமிச்சம்பலம் மிருச்சு நிவாரணம் அகால மரணத்தை தவிர்க்கும், தேங்காய் திருவல் அன்னம் அபிஷேகம் அரசுரிமையை தரும், அரச புகத்தை தரும், அரச போகம் தரும், இளநீர் அபிஷேகம் சத்புத்திர பெற்று தரும். இளநீர் அபிஷேகம் தேங்காயிலே இளநீர் வெட்டி அப்படியே நேராக அபிஷேகிக்க வேண்டும். அதை பாத்திரத்தில் எடுத்து அபிஷேகிக்கப்படாது. பாத்திரத்தில் எடுத்து அபிஷேகிக்கின்ற இளநீர் கல்லுக்கு சமானம். இது ஆகமத்திலே இருக்குது, ஆர்வனாவலன்னு சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு சில பேர் டின்னிலே வருகின்ற இளநீரை உபயோகிப்பார்கள். அப்படி அல்ல, பாத்திரத்திலே இளநீரை எடுத்து அபிஷேகித்தால் கல்லுக்கு சமானம். இல்லாவிட்டால் அதை கற்பனையாக பாவித்து அபிஷேகம் செய்யலாம். சண்டேஸ்வர நாயனார் பூஜை செய்கின்ற பொழுது அவருக்கு எல்லா பொருட்களும் இருக்கவில்லை. இல்லாத பொருட்களை கற்பனையாலே பாவித்து தான் அவர் பூஜை செய்கின்றார். ஆனா அதற்காக இப்படி பிழையாக செய்யக்கூடாது. அந்த இருக்கின்றது. மற்றது அபமிருத்து நாசம் போகும், மற்றது கோரோஷனை வாசனைக்காக தீர்காயில கொடுக்கும், பச்சை கற்பூரம் பயநாசத்தை கொடுக்கும், கஸ்தூரி சாத்தினால் வெற்றி வரும், பன்னீர் அபிஷேகம் சாலோக்கியத்தை தரும், சந்தன குழம்பு அபிஷேகம் சாயுஜ்யத்தை தரும், சகஷ்டதாரை மேலே ஷவர் போடுவோம் இல்லையா, அந்த ஷவர் மாதிரி இறைவனுக்கு செய்கிறது இருக்கு இல்லையா, மேலே அரிதட்டு மாதிரி வச்சு ஊத்துவார்கள். சகஷ்டதாரை அபிஷேகம் ஞானத்தை தரும். அப்படி இப்படி பலவிதமான அபிஷேக பலன்களையும் இந்த ஆகமங்களிலே விரிவாக சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பொருள்கள் எல்லாம் இருப்பது நாங்கள் உண்டு உடுத்து இந்த புதி போல இருக்கிற உடம்பை வளர்த்து போவதற்கல்ல. சொல்லுவார்கள் என்ன,
நம்மதென்று நாம் இருக்க நாய் நரிகள் பேய்களுக்கு தம்மதென்று தாம் இருக்குங்க. இந்த உடம்பெல்லாம் வெங்கடேன்னு நாங்கள் இருக்கிறோம். ஆனா செத்த பிறகு இதை சாப்பிடலாம் நல்லா கொளுத்து போயிருக்குன்னு சொல்லி நாய் நரிகள் பேய் கழுகெல்லாம் தாத்து கொண்டிருக்குதான் என்று படுறத சொல்றார். ஊட்டை பருத்தியை என்றெல்லாம் படுக்கிறார் உடம்பை பற்றி படிக்கின்ற பொழுது. அப்ப உடம்பு வளர்ப்பதற்கு அல்ல, அது ஒரு செகண்டரி. உடம்பை பார்த்து கொள்ள வேண்டும். என்றால் உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றோனே. ஆனா அதுதான் எய்மண்டு அல்ல. இதை பார்த்தவுடன், ஒரு பழத்தை பார்த்தவுடன் இறைவனுக்கு வைக்கலாம், இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் என்ற ஞானம் தான் முதல் வரவனுமே தவிர தான் சாப்பிடணும் இல்லப்படாது. சமீபத்தில் ஒரு சத்சங்கம் வச்சோம் வீட்டுல 2 நாளைக்கு முந்தி. ஹரே கிருஷ்ணா கோயில்ல இருந்து வந்திருந்தாங்க. ரத ஜாத்திரைக்கு முந்தி வருவாங்க, செய்ய. அப்ப கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வச்சிருந்தேன். அப்ப வீட்டுல வந்து ஒரு நறுமணம் இருந்தது. அது பொதுவாக சில வேளை பாவிப்போம், இந்த சுவாமி தட்டுக்கு சிலது பாவிப்பது இல்லையா. அப்ப அவர் வந்தா அப்ப ஒரு அம்மையார் கேட்டாது என்ன நறுமணம், அடுத்த நாள் கேட்கிறா என்ன நறுமணம் என்றது சொல்லி. அப்ப நான் சொன்னேன், இது வந்து அந்த அவங்களோட ஒரு இது இருக்கு இல்லையா, இப்போ அந்த மரக்குழந்து அப்படியான இருக்கு, அது ஒரு ட்ராப்பாக அதை போட்டு துடைக்கும் பொழுது குழம்பும் பொழுது என்னது ஒரு சொன்னால் அது நல்லா இருக்கு, எங்கே வேண்டும்னா சொல்லுங்க, நாங்கள் வீடு மொப்பண்ணைக்குள்ள வீட்டுக்கு நல்லா இருக்கு. இப்படி ஒரு வாசத்தை கண்டோன்னே அது இறைவனுக்கு பாவிக்கணும் இல்லாம அதை எடுத்து தனக்கு பாவிக்கணும், வீட்டுக்கு பாவிக்கணும்ன்ற உண்மையில இருந்து இதை இறைவனுக்கு பாவிக்கணும். We should exploit everything for the Lord. He is the Lord of everything. He is the sole proprietor of everything. We are just getting everything from him. அதுதான் அவருடைய அபிஷேகத்துடைய தன்மை. நன்றி நன்றி டாக்டர். இங்கே நெருநேரமா ஒரு நேயர். வணக்கம். வணக்கம் அதிபர் அவர்களே. வணக்கம். வணக்கம் வணக்கம். கன நேரமா காத்துட்டு இருக்கீங்க? அது பிரச்சனை இல்ல, கன நேரமா கேட்டு கொண்டிருக்கிறேன், காதல வச்சு கொண்டிருக்கிறேன். அதாவது வந்து சிவத்தொண்டன் பூசை கன்று வந்த நான் பூசை நல்லா இருந்தது, உணவும் நல்லா இருந்தது. நன்றி. 2 பேரையும் கண்டதும் எனக்கு அதாவது வந்து உங்களை தெரிஞ்சிருந்தாலும் அன்று அந்த பூசையிலே கண்டு டாக்டரின் விளக்கங்களையும் கேட்ட பொழுது சந்தோஷமாக இருந்தது. இப்ப என்னண்டா தலைவலி வந்த உடனே எங்கட மக்கள் தலையணைத்தான் மாத்துறார்களே ஒழிய தலைவலிக்கு மருந்தெடுப்பது இல்லை. தலையணை மாத்திரா சரியென்ற கொள்கையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நீங்கள் விடிய விடிய எல்லா விளக்கங்களும் தந்தாலும் ஒரு சிலர் சமயம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். அது எங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இப்ப திருக்குறளை எடுத்தால் 1330 இருக்கு என்று எத்தனை தமிழனுக்கு தெரியும், எத்தனை சைவனுக்கு தெரியும் என்று கேட்டால் 50% தான் தெரியும் என்று நான், என்னுடைய மகள் கூட அவர் சிவில் இன்ஜினியர் இங்க படிச்சா, ஆனா இங்க சமயமோ தமிழோ படிப்பிக்கவில்லை. அவர் போல ஊர்ல 7 வயதுல வந்தபடியா அவருக்கு தெரிஞ்சோ தெரியலையோ, நான் ஒரு நாளை கேட்டு பார்க்கணும். அவருக்கும் சில நேரம் இந்த ஆன்சர் தெரியாதுன்றான் என்றன். அப்படித்தான் இங்க இருக்கிறது. ஆகையினாலே டாக்டர் சொன்னாரே, I am repeating whatever already in the world. அதுதான் உண்மையான இது. இப்ப தாஜ்மஹால் இருக்கு, தாஜ்மஹாலை கொண்டு ஒருவர் மூலமாக நாங்க பார்க்கலாம். அவர் தாஜ்மஹாலை கட்டி வித்து காட்டவில்லை. அதே மாதிரி உலகத்துல உள்ளதை காட்டுறது. அதான் 2 பேரும் சிவராஜா மாஸ்டர் கூட உங்களுக்கு பாராட்டுக்காக வந்தவர்கள். உங்கள் நேரத்தை கண்டு ரிப்பீட் என்னைக்க 4 பேருக்கு திரும்ப திரும்ப அரைக்கும் பொழுது அடிமேல் அடிச்சால் அம்மியின் நகர்மண்ட முறையில நகர்வார்கள். ஆனால் மருத்துவர் சொல்லுவதை பேஷண்ட் நோயாளி கேட்பதில்லை. அவர் எல்லாம் ஓமண்டு எல்லாம் வாங்கி வந்துட்டு இங்க 2 கிராம போட்டுட்டு தான் சாப்பிடுவார். அதாலே நோயை தேர்றார். நீங்கள் சொல்லும் சொல்ல கேட்டு ஓரளவுக்கு அதன்படி நடந்தால் நல்ல வாழ்வு வாழலாம் என்று கூறி விளைவுவேன். ஆனால் இன்னொரு கோயிலுக்கு போறேன்னா இப்போ போக வலிக்கிறேன். அங்கே இளநியத்தான் கொண்டு வந்து தீர்த்த விட்டு வைக்கிறார்கள். ஆனால் ஒரு இளநியத்தனும் ஒரு இளநி போதும் தீர்த்தத்துக்கு, ஒரு இளநி வேணும். ஒரு இளநிய வெட்டி போட்டு ஒரு பாத்திரத்துல விட்டு செய்வது நல்லது. இப்ப ஆனா அங்க 2-3 பாத்திரத்துல விடாமல் இளநிய நேரடியாக இருந்து நேரடியாக பாத்திரத்திலே பிறகு கரண்டியில எடுத்து அதை தீர்த்தம் மாதிரி குடிக்க அங்க வைக்கிறார்கள். அப்ப அது டின்னத்தான் வச்சுக்கிடாது. ஆனா வேப்பில சேர்த்து அங்கே ஒரு தீர்த்தம் வேண்டா, அதை குடிச்சு பார்க்க கைப்பா இருக்கு. இளநிய குடிக்க நல்ல சீனி அரைச்சதானே, அது இனிப்பா இருக்கு. அதை நான் அங்கேயும் சொல்ல பாக்குறேன். உண்மையான இளநீ ஒன்று போதும். 4 டின்ன கொண்டாந்து வைக்கிறது பார்க்க ஒரு உண்மையான இளநீ அப்படியே கொண்டாந்து வைப்பது தெய்வத்துக்கு நல்லது என்று அங்கே சொல்ல இருக்கிறேன் என்று
நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். வணக்கம். இன்னொரு நேர் வந்துக்கிறார் டாக்டர். இன்னொரு நேர் அவர் போய்விட்டார் சொல்றதுக்கு நான் இங்கே இறுதியாக ஒரு கேள்வி இங்கே இருக்கிறது. அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். இங்கே ஒரு அன்பர் கேட்கிறார், அன்பே உருவான கடவுளுக்கு எதற்கு உடலை வருத்தி செய்யப்படும் வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன? அவர் உதாரணமாக சொல்றார், இந்த பறவை காவடி, இந்த செதில் குத்தி ஆடுவர், அந்த மாதிரியான இதுக்கு விளக்கம் தர முடியுமான்றது நல்ல ஒரு கேள்வி. அதாவது அன்பே அந்த இறைவனை இப்படி எல்லாம் உடலை வருத்தி கும்பிட வேண்டுமா என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். அப்ப சம்பந்தரோட சொல்லுவார்கள், என்ன தவம் என்னும் பெயரால அவம் பெருக்குகின்ற என்று சொல்லுவார்கள். அதாவது உடலை வருத்தி செய்ய வேண்டுமா? என்னுடைய சமய ரீதியாக இறைவனுடைய வழிபாட்டு முறைகளை சொல்லுகின்ற ஆகம நூல்கள்ல இறைவனுடைய வழிபாடுகளுக்கு ஆகம நூல்களை பற்றி பார்க்கின்றோம். அதில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 படிநிலைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்ப இந்த படிநிலைகள்ல இந்த காவடி எடுத்தலை பற்றி சொல்லப்படவில்லை. அதான் உண்மை. இந்த காவடி எடுத்தல், அலகு குத்துதல் அதை பற்றி சொல்லப்படவில்லை. ஆனாலும் இந்த வளமைகள் ஆகமத்துக்கு புறம்பான வளமைகள் இருக்கின்றன. இப்ப திருமுருகாற்றுப்படையை எடுத்து பார்த்தால், நக்கீரதேவருடைய திருமுருகாற்றுப்படை 11ஆம் திருமுறையிலே இருக்கின்றது, முருகனுக்குரிய பாட்டு. அங்கே எடுத்து பார்த்தால் இந்த ஆகம வழிபாட்டு முறைகளோடு ஆகம வழிபாட்டுக்கு அப்பாற்பட்ட வழிபாட்டு முறைகளும் இருக்கின்றன. பலி கொடுத்து வழிபடுதல், மற்றது குரவை கூத்து ஆடி வழிபடுதல், வெறியாடி வழிபடுதல், கல் மது என்பன அருந்தி வழிபடுதல் போன்ற வழிபாட்டு முறைகள் திருமுருகாற்றுப்படையிலே இருக்கின்றன. திருமுருகாற்றுப்படை ஒன்றே ஒன்றுதான் 10 பாட்டில் ஒன்றாக சங்க இலக்கியத்திலேயும் இருக்கின்றது, 11ஆம் திருமுறையில் ஒன்றாக சமய இலக்கியத்திலே திருமுறைகளிலேயும் இருக்கின்றது. ஒரே ஒரு பாடல் சங்க இலக்கியத்துக்கும் சமய இலக்கியத்துக்கும் பொதுவாக இருக்கின்ற பாடல் இந்த திருமுருகாற்றுப்படை. இந்த திருமுருகாற்றுப்படையிலே அந்த இணக்கத்தை கண்டிருக்கின்றோம். அவர்கள் அதாவது நான் ஜட்ஜ்மெண்டல் அப்ரோச் என்று சொல்லுவார்கள். இந்த முறையை பற்றி சொன்னாலும் கூட அந்த முறையையும் கண்டு அப்படி இருக்கின்றது என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதை தவறு பிழை என்று சொல்லவில்லை. அந்தந்த இடத்துல இருக்கிறவர்கள் தங்கள் தங்கள் அறிவு, அனுபவ, பக்குவ முறைகள் ரிசோர்ஸுக்கு ஏற்ப வழிபடுவார்கள். இப்ப நாங்கள் இந்த இனிவிட்ல ப்ரோவின்ஸ்ல இருக்கிறார்கள் போய் நாங்கள் போய் பூவும் பழமும் போட்டு வழிபடுண்டால் எங்க போவது? அது ஒரு பிரச்சனை இருக்கின்றது இல்லையா? அந்த இது இருக்கின்றது. ஆனால் இது பற்றிய முருக வழிபாடுல இந்த காவடியை பற்றி வருகின்றது. அதுல இடும்பன் காவடி எடுத்த கதை நாங்கள் பார்க்கின்றோம். இடும்பன் 2 மலைகளை இந்த காவடியாக தூக்கி கொண்டு போகின்றான். அந்த இதுல இருந்தால் இந்த காவடி எடுத்தல் மரபு வந்தது. அழகு குத்துவர்கள் அதோடு சேர்ந்து பின்னாடி வந்த தீ மிதித்தல், அழகு குத்தல் எல்லாம். ஆனால் ஒரு இடத்துல பார்த்தால் இந்த விதமான உடல் வருத்தம் என்ன நோக்கத்திலே செய்யப்படுகின்றது முக்கியம். உதாரணமாக எடுத்து பார்த்தால் ராவணனும் சிவபூஜை செய்து தவன் தான் செய்தான். ஆனா அவனுக்கு கிடைத்தது அவனுடைய நோக்கம் வேறு, அவனும் அழிந்துதான் போனான். சூரபத்மாவும் இப்படித்தான் சிவபூஜை செய்தான், தவன் செய்தான், தன்னுடைய ஊனையே அறிந்து போட்டு தவம் ஜாகம் செய்கின்றான். ஆயினும் அவனும் கடைசியிலே அழிந்தான். மன்மதன் பூக்களைத்தான் சிவனுக்கு எய்தான், மலரம்பு, ஆனால் எரிந்து போனான். சாக்கிய நாயனார் என்ற பௌத்த மத பிக்கு துறவி, அவர் ஒரு கல்லைத்தான் சிவனுக்கு போட்டார். ஆனால் அவருக்கு கிடைத்தது சிவபதம், நாயனார் பதவி. இது என்ன இங்கே வித்தியாசம் என்று பார்த்தால் attitude makes the difference. அவர் சாக்கிய நாயனார் கல்லை போட்டார், அவருடைய attitude வேறு, அந்த உளப்பாங்கு வேறு, நோக்கம் வேறு. மன்மதன் மலரைத்தான் நெய்தான், அவனுடைய நோக்கம் வேறு, சிவனுக்கு காமத்தை ஊட்டுவோம் என்றுதான் அவர் யோசித்தார். இது லோட் ஆஃப் லவ் இல்லையா மன்மதன், கியூபிட் அப்படி சொன்னான். அதே மாதிரியாக ராவணன் எடுத்தது தன்னுடைய சுயநலத்துக்காக, ராஜ்யபலத்துக்காக, பூகங்களுக்காக. சூரபன்மா எடுத்தது அண்டங்களுடைய ராஜ்யபதத்தையும் ஆளுமப்பதத்தையும் பெறுவதற்காக. வேண்டினருக்கு வேண்டியவர் கொடுப்பானவன் சொல்லுவார்கள். வேண்ட முழுதும் தருவோயினி என்று சொல்லுவார்கள். அப்படி கொடுப்பவன் இறைவன். அப்படிப்பட்ட இறைவனிடம் என்ன நோக்கத்தோட வழிபடுகிறோம் என்றுதான் இருக்கு. அதிலே இப்படியான வழிபாடுகளும் இருக்கின்றன. தவறென்று இல்லை, அது மேலானது என்று சொல்ல கீழானது சொல்வதில்லை. அது அப்படியானது இருக்கின்றன. நோக்கம் முக்கியம், அதில் நோக்கம் முக்கியம். ஆனால் பஞ்சமா பாதகங்கள், மாபெரும் பாதகங்கள் செய்தால், நாங்கள் சொன்னோம் எங்களுடைய சமய நீதியின்படி பழி, பாவம்,
பாதகம் மாபாதகம் என்று 4 விதமாக பிரிக்கின்றோம். இந்த மாபாதகம் என்றால் என்ன என்றால் திருவிளையாட புராணத்திலே வருகின்றது. ஒருவன் தன்னுடைய தாயையே புணர்ந்து தந்தையை கொன்று வென்றவன் மாபாதகம். அவனுக்கு இப்படிப்பட்ட பிராயச்சித்தத்தை சிவனே சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? செங்கதிர் கடவுள் வானன் தீண்டு முன் எழுந்து, சூரியன் உதிக்க முன்னர் எழுந்து, தீந்தன் பங்கதிர் அருகு கோது பசுக்களை அறுத்தி, அருகு புல் வேண்டி பசுக்களுக்கு கொடுத்து, ஆர்வம் பொங்க முப்போதும் கோயில் புறத்தொட்டி தீர்த்தமாடி, கோயில் தீர்த்தத்திலே போல தகுதி இல்லை, புறத்தொட்டியில் இருக்கின்ற நீரிலே தீர்த்தமாடி, சங்கரந்தனை 108 மெய்வலஞ்சாரச் செய்தி, சங்கரனுடைய கோயிலை 108 தரம் அங்கப்பிரதத்தினம் செய்ய சொல்லி சிவனே அவனுக்கு மாபாதகன் தீர்த்த படலத்திலே திருவிளையாட புராணத்திலே சொல்லி இருக்கின்றார். அவை எங்களுடைய பெரிய பாதகங்களை தீர்க்க வேணும், பிராயச்சித்தம் செய்ய வேணும் என்ற எண்ணமுடையவர்கள் அதற்காக இப்படிப்பட்ட நோக்கத்திலே செய்வது சிறப்பானது. உண்மையில் எங்களுக்கு இன்றைக்கு நேரம் அண்மித்து விட்டது. நாங்கள் நேர்களை இப்பொழுது எடுக்க முடியாத ஒரு கேள்விகளும் நாங்கள் அடுத்த முறை சந்திப்போம். பலமை போல நாளை எங்களுடைய சத்சங்க நிகழ்வுகளும் இருக்கின்றன. 7 மணி தொடக்கம் 9 மணி வரைக்கும் அங்கு நேர்கள் நேரடியாக வந்து கலந்து கொள்ளலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் நேயர்களே. நாங்கள் 3